கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் ஞாயிறு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ சகோதரர் சொன்ன விதமாக இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரெதிரான ஆவிகள். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா அப்போசிங் ஸ்பிரிட்ஸ். ஸோ அப்போசிங் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்போசிட் அப்படின்னா நமக்கு தெரியும்ல. ஆப்போசிட்னு என்ன அர்த்தம்? ஆப்போசிட்னா ஆப்போசிட்டு, எதிராக, சரிங்களா? ஸோ எதிரெதிரான ஆவிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆவி இன்னொரு ஆவிக்கு என்னவா இருக்கும்? எதிராக இருக்கும், இல்லையா? எளிமையாக இந்த தலைப்பு இப்படி என்ன பண்ணலான்னா நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ எப்போனா நாம் ஒரு காலத்தில் நாம் தேவனுக்கு, ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ட்ரூத்துக்குள்ளே நாம் வந்துட்ட பிறகு தான் சொல்கிறேன், அர்ப்பணிப்பு செய்துட்ட பிறகு ஒரு ஜீல் இருந்திருப்போம், கரெக்டாக? ஆரம்ப காலத்தில் இந்த ட்ரூத்துக்குள்ளே வரும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு ஜீலில் என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கலாம். சத்தியத்தின் தாகம் அதிகமாக என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வாஞ்சை முழுக்க எதன் மீதே இருந்திருக்கும்? ட்ரூத்து மேலேயும் சகோதரர் மேலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். போல்டாக கூட இந்த ட்ரூத்துக்காக நம்ம நிறைய முடிவுகளை என்ன பண்ணியிருக்கலாம்? எடுத்திருந்திருப்போம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜியும் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமும் நம்மளை என்ன பண்ணியிருந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா உந்தி தள்ளி இருந்திருக்கலாம். அது நம்மளை ஒரு டிரைவ் பண்ணியிருக்கலாம். டிரைவ் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு எனர்ஜியும் நம்மளை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சத்தியத்துக்குள்ளே முன்னோக்கி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ல வச்சுருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நாளடைவில் நாளாக இந்த ட்ரூத்துக்குள்ளே எது வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் தான் தமிழ் எப்படி சொல்லலாம், சில சவால்கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். அதே போல் சில ஆப்போசிஷன் பல வகையில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு போல்ட்னஸ் குறைஞ்சி, அந்த ஒரு போல்ட்னஸ் ட்ரூத்துக்குள்ளே இருந்த அந்த ஒரு போல்ட்னஸ் குறைஞ்சி சில எசிட்டேஷன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம், எல்லாத்துக்குமே தயக்கம், ஒரு விதமான சோர்வு நமக்குள்ளே வந்திருக்கிறத நாம் உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? இதை ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நாம் உணர்ந்திருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவரோடு நடக்கக்கூடிய இந்த ஒரு பாதையில் சில சமயத்தில் நம்மளுடைய தைரியம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ட்ரெயின் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அந்த இடத்துல எது உள்ளே வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தயக்கம் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நாம் கூட என்ன பண்ணியிருக்கலாம்? ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழல் எதுக்காக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் வழக்கம் போலவே அவருடைய ஞானத்தை, தேவனுக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா அருமையாக அநேக இடத்துல எழுதியிருக்காரு. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுங்களா? தேவன் நமக்கு எந்த ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியவே என்ன பண்ணியிருக்கார்? தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். இப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பிரிட்ஸ் வந்துருச்சு? என்ன ஸ்பிரிட்ஸ் வந்துருச்சு? புரியல. இந்த இடத்துல என்ன பயன்ற ஸ்பிரிட் வந்துருச்சு? இல்லை. இந்த இடத்துல என்ன ஸ்பிரிட்ஸ் வந்துருச்சுன்ற இந்த வசனத்தில் இங்கே என்ன ஸ்பிரிட் வந்துருச்சுன்னு கேட்கல. இந்த வசனத்தில் என்ன ஸ்பிரிட்ஸ் வந்துருச்சு? அப்போசிங் ஸ்பிரிட்ஸ் வந்துருச்சு. எதிரெதிரான ஆவிகள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது என்ன எதிரெதிரான ஆவிகள்? பயமுள்ள ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு. அதுக்கு எதிரான ஆவி எது அப்படின்னு பார்த்தோம்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அதுக்கு எதிரடியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல முழுக்க இந்த பாடம் முழுக்க இந்த வசனத்தை மையப்படுத்தி தான் என்ன பண்ண போறோம்னா நாம டிராவல் பண்ண போறோம். ஸோ அப்படி டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார் இல்லையா? யாருக்கு எழுதியிருக்காரு? தீமோத்திக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை தீமோத்திக்கு எழுதியிருக்காரு? இதை நாம் இப்போ எடுத்து நம்ம படிக்கிறோம், கரெக்டா? இதை நாம் இப்போ எடுத்து படிக்கிறோம். ஆனாலுமே இது நமக்கு பொருந்தது. ஆனாலுமே இது முதல் இந்த ஒரு நிருபத்தை யாருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு?
பிரைமரி ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேக்கு தான். அப்படின்னா முக்கியமாக இதை யாரை டைரக்ட் பண்ணி எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேக்கு எழுதியிருக்காரு. இது முக்கியமாக யாருக்கு போய் ரீச் ஆகணும்னு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயை மட்டுமே மைண்டில் வச்சு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுதிருக்கணும். கரெக்டாக இல்லையா? அதனால தான் இந்த நிருபத்துக்கு பேர் என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வேற நிருபம் எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு ரோமர் நிருபம் எடுத்துக்கலாமே, கொரிந்தியர் நிருபம் எடுத்துக்கலாமே. அது ஒரு தனி நபருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்? அது ஒரு சபைக்கே அட்ரஸ் பண்ணி எழுதப்பட்டது. அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி அங்கங்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு பிலமோனுக்கு கூட அப்படி தான் பவுல் எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு. கேள்வி, ஏன் தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு எழுதுறோம்? 1 தீமோத்தேயு எழுதப்பட்டதுடைய நோக்கம் வேறையா இருக்கணும், 2 தீமோத்தேயு எழுதப்பட்டதுடைய நோக்கம் வேறையா இருக்கணும். அப்படின்னா 2 தீமோத்தேயு எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இதுக்காக தான் எழுதியிருக்காரா அப்படின்னு யோசிச்சோம்னா, ஸோ எதுக்காக எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எதுக்காக எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சபைகளை ஸ்தாபிக்கிறார். யாரு? தீமோத்தேயு ஸ்தாபிக்கிறார். சரி, ஓகே. ஸோ அவர் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கலாம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்கு நினைப்பூட்டுறேன் அப்படிங்கிறார். உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிற தீமோத்தேயு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உன்மேல என் கையை வச்சதுனால உனக்கு உண்டான தேவ வரம். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயின் மீது கைகளை வைத்ததுனால தீமோத்தேயுக்கு என்ன கிடைச்சிருக்குதாமா? தேவ வரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நான் என்ன பண்றேன்? நினைப்பூட்டுறேன். அனல் மூட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? அனல் மூட்டுறது, அனல் மூட்டுறது இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, ஃபேன் த ஃப்ளேம் அப்படின்னு இருக்கு. ஃபேன் இன்டு ஃப்ளேம் த கிஃப்ட் ஆஃப் காட். அனல் மூட்டுறதுன்னா இதுதான் அனல் மூட்டுறது. கரெக்டா? எப்போ ஒருத்தருக்கு அனல் மூட்டுவோம்? ஆக்சுவலா இது செய்யறாருன்னா எப்ப அது ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்? அணைஞ்சே போற மாதிரி ஆயிரும். அப்பதான் என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா அனல் மூட்டணும். உதாரணத்துக்கு எப்படி? இப்ப இதே ஹால்ல உதாரணம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், சும்மா பிராக்டிக்கலா ஒருத்தருக்கு எப்படி எப்போ அனல் மூட்டணும்? இல்ல அதை விட இது உதாரணத்துக்கு அது வரல. இப்போ ஒருத்தர் நல்லா அப்படியே தூங்க போறாருன்னு வைங்களேன், எப்படி சப்ஜெக்ட் கேட்கும் போது அப்ப என்ன பண்ணோம்? அனல் எப்படி மூட்டுறது? பிரதர் என்ன பண்ணலாம்? இந்த கலர் சட்டை போட்டிருக்க பிரதர் என்ன பண்ணுங்க? எழுந்திருங்க. இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய சிஸ்டர் என்ன பண்ணுங்க? நீங்க எழுந்திருங்க. இது அனல் மூட்டுறது. கரெக்டா நான் சொல்றது? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல அனல் மூட்டுறதுன்றது பொதுவாக எதற்கு பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அணைஞ்சு போகும் பொழுது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் மூட்டுறது தேவைப்படுமா? தேவைப்படும். ஏன்? நிறைய டைம் தேவைப்படுதா இல்லை எப்பனா தேவைப்படுதா? நிறைய டைம் தேவைப்படுது. வேறு ஏன்னா திடீர்னு எப்பவுமே ரொம்ப ஈஸியாக என்ன ஆயிடுது? இல்லை ரொம்ப ஈஸியாக என்ன ஆயிடுது? ரொம்ப ஈஸியாக என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா குறைஞ்சி போயிடுது. என்ன பண்ணி ஆகணும்? இப்போது அனல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டணும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதை நினைப்பூட்டுறேன்னு சொல்கிறாரு? தேவ வரம். அந்த தேவ வரம் எப்படி கிடைச்சதாமா? பவுல் கைகளை வைத்ததுனால கிடைச்சது. இப்போ முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய தேவ வரம் என்ன? தேவ வரம் என்ன? தேவ வரம் என்ன? தேவ வரம், தேவ வரம், வரம்னா கிஃப்ட். தேவன் கொடுத்த கிஃப்ட். அது நான் கையை வச்சதுனால உனக்கு கிடைச்சது. அதை உனக்கு ஞாபகப்படுத்துறேங்கிறார். பரிசுத்த ஆவி என்பது சரியான பதில். அதோட கூட அடிஷனலா வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 14 வசனம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 14 வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அசதியாயிராதே அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல ஆவியின் வரங்கள் எப்பொழுதுதான் ஒருத்தர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆதிகால திருச்சபையில அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கும் பொழுதுதான் ஒருத்தருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா அந்த வரத்தை வாங்கினவர் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. அப்போஸ்தலர்கள் கிட்ட இருந்து அதை என்ன பண்ணிக்கலாம்?
வாங்கிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஆவியின் வரங்கள் யாருக்கு கிடைச்சிருக்கு? தீமோத்திக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இப்போ ஆவியின் வரங்கள் தீமோத்தி கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வரத்தை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறார் உனக்கு. அதை அனல் மூட்டி என்ன பண்ண உனக்கு நான் எழுப்ப உனக்கு நினைப்பூட்டுறதுக்காக எழுதுறேன் அப்படிங்கிறார். அப்படின்னு இந்த இடத்துல ஏன் இதை எழுதியிருக்கார்? தீமோத்தி நிருபத்தை ஏன் எழுதியிருக்கணும்? தீமோத்திக்கு யாரு குறைஞ்சிருக்கு? தீமோத்திக்கே குறைஞ்சிருக்கு. எது குறைஞ்சிருக்கு? ஆவியில் அனல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. யாருக்கு? தீமோத்திக்கு. ஜீல் என்ன ஆயிடுச்சு? தீமோத்திக்கு குறைஞ்சிருச்சு. வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு? தீமோத்திக்கு குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிச்சு? ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் எபேசுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எழும்புது. யாருக்கு? தீமோத்திக்கு. ஸோ அநேக ப்ராப்ளத்தை ட்ரூத்தில் நடக்கிறதுனால ஃபேஸ் பண்ணுறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். சத்தியத்துக்குள்ள வைராக்கியமாக நடக்க விரும்புறதுனால யார் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தியும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாரு? அவருக்கு எதிராக செயல்படுறாங்க, டிஃபிகல்ட்டிஸ் கஷ்டங்கள் வருது, கள்ள போதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழும்புறாங்க, கள்ள உபதேசங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அப்படி நான் சிம்பிளாக சொல்ல போனோம்னா எபேசில் அவருக்கு பயங்கரமாக எதிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த அப்போசிஷன் அவருக்கு வர்றதுனால எதிரடியாக நிறைய விஷயங்கள் அவருக்கு நடக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தி இதை ஃபேஸ் பண்ணுறதுனால அவருடைய சென்ஸ் ஆஃப் ஜீல், அவருடைய வைராக்கியம், அவருடைய எனர்ஜி, அந்த ஊழியம் செய்யணுன்ற அவருடைய ஆவி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போக ஆரம்பிக்குது. யார் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தையும் இந்த இடத்துல ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது சர்ப்ரைசிங்காக இருக்கா? சர்ப்ரைசிங்காலாம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா நாமளும் இந்த மாதிரியான ஆப்போசிஷன் என்ன பண்ணியிருப்போம்? ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுலேயும் சில சமயத்தில் கிரிட்டிசிசம் வரும்போது, கிரிட்டிசிசம்னா குறை சொல்கிறது, சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் நல்லா என்ன பண்ணிருக்காரு, தேவனுக்காக ஊழியம் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரை சுற்றி குறை நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. குறை அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாத்துக்குமே குறை அப்படின்றது எல்லாருமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஆவியில் குறைவாக இருக்கும் குறை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? தாராளமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அவர்களை பிசாசு சில சமயத்தில் கருவியாக கூட பயன்படுத்திடுவான். அப்படி பயன்படுத்தி அப்படி வரும்பொழுது இவர் என்ன பண்ணிருப்பாரு? ட்ரூத்தை வச்சு ஜெயிப்பாரு, போயிட்டே இருப்பாரு. ஆனால் போயிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? அதுலேயுமே ஒரு சோறு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி சில சமயத்தில் நாம் சில சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய எனர்ஜி என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய எந்தூசியாசம் இருக்கும் இல்லையா, ஒரு உற்சாக மனநிலைமை, அந்த உற்சாக மனநிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுவதற்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதுதான் அங்கே யங் தீமோத்திக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அவர் ஃபேஸ் பண்ண ப்ரெஷரு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்வடைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யார் எழுதுறார் லெட்ரு? பவுல். இந்த நியூஸ் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? எங்கிருந்தே தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம், ஜெயிலில் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கு. தீமோத்தியும் முன்னாடி மாதிரி இல்லை. தீமோத்தியும் முன்னாடி மாதிரி என்ன பண்ணல இல்லைன்றது நல்லா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ரீபிரின்ஸ் 2165ல ஒருவேளை என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலர் என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி ஆயிருக்குன்றத, அல்லது அவரே யூகிச்சிருக்கலாம். அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கான அவருடைய வைராக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால என்ன இப்போ அவசரமா தீமோத்திக்கு சொல்லி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ என்ன பண்ணி ஆகணும், அனல் மூட்டி எழுப்பணும் அப்படின்றத யார் முடிவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் நம்ம இப்போ பவுலுடைய சூழலை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த லெட்டர் எழுதும்போது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரோம் பிரிசனில் இருக்கிறார். புரிஞ்சுங்களா? ரோம் பிரிசனில் இருக்கிறாரு, மேமர்டைம் ஜெயிலில். கடைசியாக பவுல் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பாக அந்த ஜெயிலில் என்ன பண்ணியிருக்காங்க, அடைச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ நாம் கூட அந்த ஜெயிலை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அப்போது அந்த ஜெயிலில் இருந்துட்டு 2 தீமோத்தேயு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. ஸோ பவுலுக்கு நல்லா என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் என்ன ஆயிடுச்சு, இப்போ
கிட்ட என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டோன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதே நிருபத்தில் பவுல் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் 2 தீமோத்தேயு 4:6 நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு. பவுலுக்கு கிளியரா தெரிஞ்சு தேகத்தை விட்டு பிரிஞ்சு போற அப்படின்னு என்ன அர்த்தம்? தேகத்தை விட்டு பிரிய போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை விட்டு போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிவார்டுக்கு நான் போறேன்றது எனக்கு கன்ஃபார்மு. ஆனால் நான் என்ன பண்றேன், நான் போயிடுவேன் தீமோத்தேயு. ஆனால் போகும்பொழுது என்ன ஒரு யோசனை, என்ன ஒரு விஷயம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சதை என்ன பண்ணிடுவேன், நான் சகோதரர்களுக்கு தேவையானதை சொல்லிடுவேன். நான் போயிட்டேன்னா தேவன் நிச்சயமா பார்த்துப்பாரு, விட மாட்டாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அவருடைய இடத்துல யாருன்னா என்ன பண்ணி ஆகணும், யாருன்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். பவுலை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் பவுல் மாதிரியாவது இருக்கிறவர் என்ன பண்ணி ஆகணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா பவுல் யாரதான் அந்த ஒரு கேண்டிடேட் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயு தான் அந்த கேண்டிடேட் அவர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இப்போ தீமோத்தேயு என்ன ஆயிட்டு இருக்காருன்னா கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆயிட்டு இருக்கிறார். சரிங்களா? ஏன் டல் ஆக்கிட்டு பார்த்தா, டல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க யார, தீமோத்தேய. ஏன்னா சும்மா உடக்கணும். அப்படி நல்லா ஊழியம் பார்க்கக்கூடிய சகோதரனை எந்த அளவுக்கு ஆப்போசிட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அவருக்கு எதிராக செயல்பட முடியுமோ, எந்த அளவுக்கு குறை பேச முடியுமோ எல்லாம் பேசியிருக்கிறாங்க. யாரு? தீமோத்தேயு சாதாரண ஆள் கிடையாது. என்ன பண்ணியிருக்காரு, எல்லாம் சமாளிச்சிருக்காரு. அப்படி சமாளிச்சாலும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதவி தேவை, அவருக்கு அசிஸ்டன்ஸ் தேவை. இப்போ பவுல் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு. இப்போ பர்சனலாக பவுல் கிட்ட யார் தீமோத்தேயு கிட்ட யார் போக முடியாது, பவுல் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா போக முடியாது. அதனால என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பைரிங் எபிஸ்டல் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. இன்ஸ்பைரிங் எபிஸ்டல்னா என்ன அர்த்தம், இந்த நிருபத்தை படிக்கும் போது ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆயிருந்தோம். அப்படி ஒரு லெட்டர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு, செத்து போயிட போறோன்னு தெரியும், மோசமான ஜெயிலு. அங்க உட்காந்துட்டு ஒருத்தருடைய ஆவியின் அனலை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மூட்டி விடுறாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா இந்த இடத்துல தன்னுடைய அன்பான குமாரன் ஊழியத்தின் நிமித்தம் பலப்படணும். அதனால இந்த குமாரன் நான் என்ன பண்ணியாகணும், இப்போ என்கரேஜ் பண்ணணும். அவருடைய ஊழியத்தின் ஆவி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிர் பண்ணனா என்ன அர்த்தம், நல்லா தூண்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அவர் பலப்படுத்தப்பட்டாதான் அவர் மேல இருக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பை யார் சுமக்க முடியும்னா தீமோத்தேயுனால என்ன பண்ண முடியுங்க, சுமக்க முடியும். அடுத்தது பவுல் போயிட்ட பிறகு எல்லா சபைகளுக்கும் போய் என்ன பண்ணி ஆகணும், ஊழியம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைன்றத பவுல் என்ன பண்ணிட்டார், இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு கண்ணு பிடிச்சிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்து எழுதுறாரு. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தீமோத்தேயு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி என்ன பண்ணல, கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆவியவே என்ன பண்ணிருக்கார், கொடுத்திருக்கார். புரிஞ்சுங்களா கான்டெக்ஸ்ட் இப்போ? சோ அப்படின்னா இந்த இடத்துல யங் தீமோத்தேயு அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைச்சிட வேண்டாம், நாம பவுலுக்கு எங்க தீமோத்தேயுக்கு இந்த நிருபம் எழுதும் போது என்ன வயசு இருக்குன்னு தெரியுங்களா? என்ன வயசு இருக்கும்? 40 வயசு. இந்த நிருபம் எழுதும் போது எங்குதான். ஆனா எங்கன்னு போது ரொம்ப டூ எங்கன்னு என்ன பண்ணிட வேண்டாம், யோசிச்சிட வேண்டாம், 40 வயசு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு ப்ராப்ளம் டெவலப் ஆயிடுச்சு. ஹீ பிகம் ஃபியர்ஃபுல். அப்படின்னா அவருக்கு என்ன ஆவி வந்திருக்கு, இப்போ பயமுள்ள ஆவி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் தான் இப்போ பிரச்சனையே. இந்த பயமுள்ள ஆவி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இதை யார் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இந்த பயமுள்ள ஆவி தான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால பவுல் சுத்தி வளைச்செல்லாம் பேசலை. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்லுவாங்க, பவுல் டிடின் பீட் அரவுண்ட் த புஷ்ன்னு அர்த்தம், சுத்தி வளைச்சு பேசுறது. அப்படின்னா பவுல் பேசுறவரே கிடையாது இந்த இடத்துல. ஆனா அதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும், சும்மா சுத்தி வளைச்சுலாம் பேசலாம் அந்த இடத்துல பவுல். சரிங்களா? இந்த இடத்துல பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை ரொம்ப கனிவான முறையில் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு எடுத்து சொல்றாரு. பிரச்சனை என்ன இப்போ? பயத்தின் ஆவி. யாருக்கு? தீமோத்தேயுக்கு. தீமோத்தேயு எப்பவுமே வேற மாதிரி தான் என்ன பண்ணிருப்போம், நாம பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல அவருக்கு என்ன இருக்கு, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல பயத்தின் ஆவி வந்திருக்குது. பட் பயம் அப்படின்னு சொல்றத நாம எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க கூடாதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர்.
இங்கே பயம் என்பது அச்சம் அல்லது நடுக்கம் என்பதை குறிக்கவில்லை. அப்படின்னா பயம் அப்படின்னு நினைச்ச உடனே அப்படியே பயந்து போட்டு பிரச்சனைக்கெல்லாம் அப்படியே நடுங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு தீமோத்தேயு, உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பயம்லாம் கிடையாது இது. தீமோத்தேயு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் என்றோ ஏதோ ஒரு அச்ச நோயினால் அவதிப்பட்டார் என்றோ இதற்கு அர்த்தம் இல்லை. அச்ச நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போபியாலாம் இருக்கு. போபியாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்குன்னா பயம் இருக்கும். சில பேருக்கு ஹைட்டுக்கு ஒரு போபியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தாலே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோபியா. உங்களுக்கு தூரம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஹைட்டாக பார்த்தா என்ன ஆயிரும் அந்த இடத்துல ஒரு ஃபோபியா. சத்தமாக பேசினா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோபியா. புரியல? க்ரௌடை பார்த்தாலே ஒரு ஃபோபியா, சில பேர் தனியாக இருந்தால் ஒரு ஃபோபியா. இந்த மாதிரி எல்லாருமே பல வகையான ஃபோபியா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். சில பேருக்கு சில பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது கூட ஃபோபியா வரும். இருக்குது பேட்டர்ன் என்ன அர்த்தம்னா சில ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பய உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி எந்த பய உணர்வுக்குள்ள என்ன பண்ணல இவர் இல்லை. இங்கே பயம் என்று சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை டீலியா என்பதாகும். டீலியா அப்படின்ற கிரீக் வேர்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பயன் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் பொருள் பயந்த சுபாவம், பலவீனம், விசுவாச குறைவு, தைரியமின்மை என்பனவாகும். அப்படின்னா இதனுடைய பொருள் எப்படிலாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வீக்னஸ், விசுவாச குறைவு, தைரியமின்மை, இப்படி என்ன பண்ணலாம் இதை சொல்லலாம். இவற்றுள் பயந்த சுபாவம் என்ற வார்த்தையே பவுல் கவனம் கொண்டிருந்த அந்த பயத்தின் ஆவியை, அதாவது தனது விசுவாச மகனுக்கு எழுதும்படி அவரை தூண்டின அந்த அக்கறையை மிக சரியாக குறிப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விதமான பயந்த சுபாவம் அவருக்குள்ள என்ன இருக்கு, உருவாயிருக்கு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையின் காரணமாக. ஆனா இது பவுல் இருக்கும்பொழுது அவ்வளவா யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட தீமோத்திக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, பவுல் கூட ஊழியம் பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனை அவ்வளோ என்ன பண்ணல, தீமோத்தி என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணல. ஆனால் இது இப்போ ஃபேஸ் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் கண்டுபிடிச்சிருக்காரு? இந்த மாதிரி பிரச்சனையை பவுல் ஃபேஸ் பண்ணியிருப்பாரா? தீமோத்தி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு பவுலும். ஏன்னா வசனமே இருக்குது, சகோதரர்களை கண்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், தைரியம் அடைந்தானே வசனம் இருக்குது. ஸோ ஏற்கனவே பவுலும் இதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ ஜெயிச்சு முடிச்சுட்டு அவருடைய அனுபவங்கள் என்கிற பொக்கிஷத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைக்கிறார், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இந்த ஒரு பிரச்சனை தீமோத்திக்கு வந்துட்டு காரணத்தினால என்ன இருக்காமா, தீமோத்தேயு தன்னுடைய வைராக்கியத்தை இழந்துவிடும் அளவிற்கு பயத்தினால் மேற்கொள்ளப்படும் ஆபத்தில் உள்ளதாக அப்போஸ்தலர் நினைத்தார். அப்படின்னா இந்த ரீபிரின்ஸ் 2165 சொல்லும் போது இப்படி சொல்றார். என்னன்னா தீமோத்தேயு தன்னுடைய வைராக்கியத்தை என்ன பண்ணிடுறான், இழந்தே போகக்கூடிய அளவுக்கு பயம் மேற்கொள்ளக்கூடிய ஆபத்துல ஒருவேளை யார் இருக்காரோ தீமோத்தி இருக்கிறாருன்னு என்னாச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சிருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க பவுலுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. ஏன்னா இப்ப எங்க மாட்டிட்டு இருக்காரு, ஜெயிலுக்குள்ள என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ள பவுல் யாரை பத்தியும் யோசிக்கல, தன்னை பத்தியே என்ன பண்ணலன்னு பார்த்தா யோசிக்கல. ஏன்னா பவுல் நல்லா தெரிஞ்சு நம்ம ஓட்டமே என்ன ஆயிடுச்சு, ஓட்டமே முடிஞ்சுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா இந்த இடத்துல தீமோத்தி கிட்ட நேர்லயும் போக முடியல. அப்படின்னா இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பவுல் எப்படி எழுதியிருக்கணும் யோசிச்சு பாருங்க, எப்படி எழுதியிருக்கணும். பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செதுக்கி இருக்கிறாரு. யாருக்காக, தீமோத்திக்கு அனல் மூட்ட வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செதுக்கி இருக்கிறாரு. ஸோ அதுதான் இப்போ இந்த அப்போசிங் ஸ்பிரிட்ஸை பற்றி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறார். வாசிக்கலாம் 2 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான அப்போசிங் ஸ்பிரிட்ஸை, எதிரெதிரான ஆவிகளை என்ன பண்றாருன்னா முன்னாடி என்ன பண்றாருன்னு வைக்கிறார். பயமுள்ள ஆவியை எதற்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவிக்கு எதிராக என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அப்படின்னா இந்த இடத்துல இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். அப்படின்னா இதை எடுத்து முன்னாடி வைக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல தீமோத்தேயு, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாருன்னா என்ன என்கரேஜ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தேவ வரம் உனக்குள்ள இருக்குல்ல, அதை போல்டா என்ன பண்ணு, நீ பயன்படுத்து, தைரியமா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துன்னு சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர்.
தனது விசேஷித்த வரத்தை தைரியமாக பயன்படுத்தும்படி பவுல் தீமோத்தேயுவை ஊக்குவிக்கிறார். பவுல் தீமோத்தேயுவை என்ன பண்றாருன்னா ஊக்குவிக்கிறாரு. என் பிரியமான மகனாகிய தீமோத்தேயுவே, ஆக்சுவலா இந்த வசனத்துல இப்படிதான் சொல்ல வராரு. எப்படின்னா, என் பிரியமான மகனாகிய தீமோத்தேயுவே, நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது பயத்தின் ஆவியை நீ பெறவில்லை. நல்லா புரிஞ்சுக்க மகன், நீ பரிசுத்த ஆவியை பெறும்போது எந்த ஆவியெல்லாம் வாங்கல, நீ பயத்தின் ஆவியெல்லாம் வாங்கல. தேவனுடைய ஆவி பலவீனமானதோ பயந்த சுபாவமானதோ விசுவாசமற்றதோ அல்ல, அது கிடையாது. அது பயத்திற்கு நேர்மாறானது. நான் சொல்றது, தேவனுடைய ஆவி அப்படியே டைரக்டா. எதுக்கு டைரக்ட்? பயத்தின் ஆவிக்கு அப்படியே டைரக்டாமா. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? எந்த விஷயத்துக்குனா கூட பயத்தின் ஆவின்றது வருதுனால என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேட்கிறேன். தேவனுடைய ஆவி என்ன இருக்கு அந்த இடத்துல? குறைவுபட்டிருக்கு. சோ சிம்பிள். தேவனுடைய ஆவி குறைவுபட்டா மட்டும்தான் எந்த விஷயத்துக்குமே என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பயத்தின் ஆவி இந்த இடத்துல வரும். அது பலமும் வல்லமையும் ஆற்றலும் தைரியமும் கொண்டது. அது சாதாரணமானது கிடையாது. தேவனுடைய பலமும் வல்லமையும் ஆற்றலும் தைரியமும் கொண்டது. அது மனுஷனுக்கு பயப்படாதது. அது மனுஷனுக்கு என்னவே பண்ணாது, அது பயப்படாது. பரிசுத்த ஆவி என்பது வல்லமையுடனும் ஊழியத்தின் ஆவியுடனும் முன்னேறி செல்வது பற்றினதாகும். அப்படின்னா கிளியரா எந்த ஒரு வல்லமையும் ஒரு திசையில பயன்படுத்தணும். ஒரு வல்லமையை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். பொதுவாக விழுந்து போன மனிதர்கள் வல்லமையை தீமையான காரியங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வல்லமையை பயன்படுத்துவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆவியில் வைராக்கியத்தோடு இருப்பதற்கு, பலத்தோடு இருப்பதற்கு அது ஆற்றலுடையது. அட் த சேம் டைம் அது ரொம்ப ஸ்ட்ராங்னா பலமுள்ளது. ஃபியர்லெஸ் தான் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு இட்ஸ் ஃபியர்லெஸ். என்ன கிடையாது, அதுக்கு பயமே கிடையாது. அடுத்தது அண்ட் ரெடி டு சர்வ் இன் காட்ஸ் வே. தேவனுடைய வழியில் ஊழியம் புரிவதற்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கும். ஸோ அதனால படிங்க. தீமோத்தேயுவே, பரிசுத்த ஆவியானது ஆற்றல், வைராக்கியம் மற்றும் பலத்தின் ஆவியாக இருக்கிறது. ஆனால் அதன் மையம் ஒன்றுதான். இப்படி இருந்தாலும் அதனுடைய மையம் என்னதான்? ஒண்ணுதான். அது என்னவாமா? அது அன்பாகும். அது லவ். தேவன் அன்பாக இருப்பதால் அவருடைய ஆவி சுயநலமற்ற தன்மையிலும் ஊழியத்திலும் செயல்படுகிறது. நமது சொந்த ஆசைகளையோ மாம்ச பலவீனங்களையோ பின்பற்றுவதில் அல்ல. தேவனுடைய ஆவி எதை ஃபாலோ பண்ணவே பண்ணாது. சொந்த ஆசை மாம்ச பலவீனங்களா என்ன பண்றது எல்லாம் பின்பற்றுகிறது கிடையாது. அது கர்த்தரை நேசிப்பது, சத்தியத்தை நேசிப்பது, சகோதரர்களை நேசிப்பது, நமது அயலகத்தாரை நேசிப்பது மற்றும் நமது சத்துருக்களையும் நேசிப்பது பற்றியது. என்ன சொல்றாருன்னா ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னா அது கர்த்தரை தேவனை நேசிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது, சத்தியத்தை நேசிக்கிறது, சகோதரர்களை நேசிக்கிறது, நமது அயலகத்தாரை நேசிக்கிறது, ஈவன் சத்துருக்களை நேசிக்கிறது பத்தினதான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் அனைவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யவும் நம்மை வழி நடத்துகிறது. ஸோ ஆனாலுமே இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கோணம் இருக்கு. அது என்ன முக்கியமான கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிங்க. மேலும் இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் உள்ளது. உண்மையாக எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அறிய நாம் கற்பிக்கப்பட வேண்டும். அப்படியா? நாம் கற்பிக்கப்பட வேண்டுமா? உண்மையா எப்படி நேசிக்கணும், எப்படி லவ் பண்ணணும், எப்படி ஊழியம் பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம லேர்ன் பண்ணணுமா, கற்பிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டா படிங்க. வழிநடத்தப்பட வேண்டும். அவசியம்தான். ஏனெனில் நமது இயற்கையான சிந்தை குறைபாடுள்ளது. எல்லாருமே நாம புரிஞ்சுக்கணும். இயற்கையான சிந்தை, நேச்சுரல் மைண்ட் இருக்குல்ல, அது எப்பவுமே என்னதான்? அது குறைபாடு உள்ளதுதான். கர்த்தரை, சத்தியத்தை, சகோதரர்களை, நமது அயலகத்தாரை, ஏன் நமது சத்துருக்களை கூட எப்படி நேசிக்க வேண்டும் என்பது நமக்கு உள்ளுணர்வால் தெரியவில்லை. இதெல்லாம் எப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு புரியுது, உள்ளுணர்வு என்ன ஆகுது சொல்லுது அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அன்பு என்னும் சட்டம் ஒரு காலத்தில் மனிதனின் இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. இருதயத்திலே ஒரு காலத்தில் அன்பு எனக்கூடிய சட்டம் எழுதப்பட்டிருந்துச்சு. எப்போ? அந்த ஒரு காலம்
ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அது பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டது. எப்படி இருக்குது அந்த சட்டம்? அவனுடைய இருதயத்தை எடுத்து பார்த்தா அது ஏறக்குறை என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சா போயிருக்கு. வழிநடத்துதல் இல்லாவிட்டால் நமது வைராக்கியம் எளிதாக தவறாக வழிநடத்தப்பட்டு நன்மையை விட அதிக தீமையே விளைவிக்கும். நான் சொல்றது அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, வைராக்கியம் மட்டும் சரியா நடத்தப்படலைன்னா, சரியான என்ன அர்த்தம், சரியான திசையில வழி நடத்தப்படலைன்னா நன்மையை விட அதிக தீமையவே என்ன பண்ணுங்க, விளைவிக்கும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? உதாரணத்துக்கு பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வைராக்கியம் இருக்கான்னு கேட்ட என்ன சொல்லலாம்? வைராக்கியம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இருக்கு. ஆனா ஏன் நன்மையை விட தீமையை விளைவிக்குது? வைராக்கியம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, சரியான வழிநடத்துதல் இல்லாம இருக்கக்கூடிய சரியான திசையில் அது என்ன பண்ணப்படலை, வழிநடத்தப்படலை. தவறான உபதேசத்துல வழிநடத்தப்படக்கூடிய காரணத்தினால வைராக்கியம் இருந்த என்னெல்லாம் போயிடுச்சு, அது பிரயோஜனம் இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனாலதான் பரிசுத்த ஆவி நமக்கு எப்படி வழிநடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தியோட செயல்படுறதுக்கு என்ன பண்ணுதுங்க, வழிநடத்துது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல பவுல் நம்ம கண்ணு முன்னாடி 2 ஆவிகள் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டாரு. பயமுள்ள ஆவி முன்னாடி வச்சுட்டாரு, தெளிந்த புத்தி உள்ள ஆவி விச் மீன் தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டாரு முன்னாடி வச்சுட்டார். இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படாது. மியூச்சுவலி இப்போ 2 விஷயம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், பயம் எந்த வகையில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், தேவனுடைய ஆவி இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. அல்லது குறைவுபட்டிருக்கு, நல்லா குறைவுபட்டிருக்கு. பயமே இல்லை, ஹோலி ஸ்பிரிட் நல்லா என்ன ஆகுதுன்னு பார்த்தா இருக்கு. இது ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இது நம்மள என்ன பண்ணிக்கலாம், மெடிடேட் பண்ணிக்கலாம். எது நமக்கு குறைவாக இருக்கோ, ஒன்று குறைவாக இருந்துச்சுன்னா இன்னொன்று ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று ரொம்ப குறைவாக இருக்கும். எது அதிகமாக இருக்கு, எது குறைவாக இருக்கு நமக்கு? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் தான், பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன். அதுதான் அந்த சிச்சுவேஷனில் கூட தான் கேட்குறேன். அது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கலாம், அதை நாம நிதானிச்சு நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி நான் இந்த இடத்துல இது தீமோத்திக்கு எழுதப்பட்ட மெசேஜ் மட்டும்தானா பவுல் எழுதினது? அப்படியே இன்னைக்கு எக்லிஷியால உட்காந்துருக்கூடிய நமக்கு பொருந்தாதா? 1000 வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி எழுதின இந்த ஒரு எழுத்துக்கள் நமக்கு பொருந்தாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஒரு வேளை இன்னைக்கு நாம இந்த விஷயத்துல குறைவுபட்டு இருக்கிறோமோ, எந்த விஷயத்துல அப்படியே கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்குது, ஜீலு தேவன் கூடியம் பார்க்கறதுல அப்படியே குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாவே இந்த பாடம் யாருக்காக தான்? நமக்காக தான். கரெக்டா? அப்படின்னா நாமளே சில கேள்விகள் என்ன பண்ணிக்கலாம், கேட்கலாமா? நான் உங்களுக்கு கேட்கல, நாமளே என்ன பண்ணிக்கலாம், கேட்கலாம். முதல் கேள்வி, ஒரு வேளை நமக்கு நல்லா ட்ரூத் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னாச்சுன்னு பார்த்தா வந்துருச்சு. பட் அந்த வாய்ப்பை ஐயோ இந்த சமயத்தில் இப்படி பேசிட்டோம்னா நம்ம இந்த ட்ரூத்தை மற்றவங்க நம்மளை பைத்தியக்காரன் நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த வாய்ப்பை ஒருவேளை தவற விட்டுருந்தோம்னா, இப்போ பவுல் சொல்லக்கூடிய மெசேஜ் யாருக்கு தான்? நமக்கு தான். அடுத்து ஈவில் ஸ்பீக் நல்லா பேசிட்டு இருக்காரு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி நல்லா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தெரியுது இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஈவில் ஸ்பீக்கிங் தான் பேசிட்டு இருக்கிறாங்க, நல்லா புரியுது. ஈவில் ஸ்பீக்கிங்னா என்ன தெரியும்ல? தெரியாதுன்னு சொன்னோம்னா அதுவே என்ன தெரியுமா ஆயிரும் அப்படின்னா ஈவில் ஸ்பீக்கிங்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவர் பேசிட்டு இருக்கிறது என்ன தப்புன்னு தெரியும். ஆனால் இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா என்ன நினச்சிப்பாரு? ஏன்னா என்கிட்ட தான் என்ன பண்ணிருக்காரு இவர், எல்லார்கிட்ட நல்லா பேசுறது, என்கிட்ட தான் நல்லா பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர்கிட்ட சொல்லிட்டேன்னா, பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தீமை பேசிருக்கீங்க, இப்படி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லிட்டோம்னா அவர் என்ன பண்ணிடுவார், என்ன ரொம்ப தப்பாக புரிஞ்சுப்பாரோ, சங்கடமாயிருமோ நினச்சோம்னா பவுல் சொல்கிற மெசேஜ் யாருக்கு தான் இன்னைக்கு? நமக்கு தான். அடுத்தது சில சமயத்தில் சில காரியங்களில் தப்புன்னு நல்லாவே தெரியுது, ராங்கு நல்லா தெரியுது. ஆனால் இதை பேசிட்டோம்னா, இந்த தவறுக்கு அப்படி எடுத்து பேசிட்டோம்னா சகோதரர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சோம்னா இந்த மெசேஜ் யாருக்கு தான்? இது நமக்கு தான். ஸோ இந்த மாதிரியான சூழல்களில் தான், இந்த மாதிரி சூழல்கள்லாம் எப்போ வரும்? ஒரு ராங் டாக்டரின் உள்ள வரும்போது, ஒரு ராங் டீச்சிங் பேசும்பொழுது,
தவறான நடத்தையில் சில பேர் செயல்படும் பொழுது அமைதியாக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா எது மேற்கொண்டு இருக்கு நம்மள? சில சமயத்தில் நமக்கு எதுக்குங்க வரும் இல்லையா, நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அமைதியாக இருந்துக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அது கிடையாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், மற்றவங்களை பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், அவர் குட் பிரதர், அவர் என்ன பண்ணுறதில்ல, அவர் நைஸாக சைலண்ட்டாக என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிறாரு, பெரிய விஷயம்லாம் கிடையாது அது. தட்ஸ் நாட் எ பிக் டீல். அப்படின்னா ஒருவேளை தீமோத்திக்கு இப்படி வந்திருக்கலாம், எப்பவுமே எதிர்த்து நல்லா ட்ரூத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு, போராடி இருக்காரு. பேசி பேசி ஒரு கட்டத்தில் என்ன இருக்கு, சரி என்ன ஆயிடலாம், நம்ம கொஞ்சம் ஆஃப் ஆகலான்னு என்ன பண்ணியிருக்காரு, யோசிச்சிருக்காரு. இது பவுலுக்கு தெரிஞ்சிருக்கு. பவுல் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு, ஆஃப் ஆகக்கூடாது தீமோத்தியோ, பரிசுத்த ஆவி வாங்கும் போது பயத்தின் ஆவிலாம் தேவன் என்ன பண்ணல, நமக்கு கொடுக்கல. அதுதான் ஞானி எப்படி எழுதுறாருன்னா, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்படின்னா மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்படின்னா மனுஷனுக்கு பயப்படுற பயம் தவறான விஷயத்துக்கு வழிநடத்தும், நம்மளை பலவீனமாக்கும். நாம எப்படி நம்ம செயல்படுற விதத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாற்றும். நம்முடைய முடிவுகளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாற்றும். நம்மளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கும். நமக்குள்ள நிறைய டவுட்ஸ், சந்தேகங்களை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளப்போம். நம்மளுடைய சரியான நியாயத்தை ஒரு தீர்ப்பு எடுக்காத மாதிரி மேகம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சூடும். எப்போ மனுஷருக்கு பயந்தோம்னா. அதை தான் பியூட்டிஃபுல்லாக ஒரு இடத்துல ரசல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாயிண்ட் எப்படி கேப்சர் பண்ணியிருக்காருன்னா, வாசிங்க. கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் பாதையை முற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையால் அல்லாமல் மற்றவர்களின் அபிப்பிராயங்களுக்கு இணங்கி வழிநடத்த முயலும் போது சோதனையானது வருகிறது. இதுவே கண்ணியை கொண்டு வரும் மனுஷ பயம். மனுஷ பயம் வந்துச்சுன்னா என்ன ஆயிருமாமா, தங்களுடைய பாதையை முற்றிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லாமல் அப்படின்னு அர்த்தம். வசனத்தை பேஸ் பண்ணி என்ன பண்றது இல்ல, முடிவெடுக்கிறது இல்ல, செயல்படுறது இல்ல, ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக இது இப்படி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, இதை அப்படி செஞ்சுட்டா நல்லா இருக்குமே. உதாரணத்துக்கு எதனா சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு எதனா சொல்லுங்க. இதுக்கு சொல்ல மாட்டீங்களா? புரியல. தெய்வீக ஒழுங்கு, குட் எடுத்துக்கலாம். தெய்வீக ஒழுங்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் எக்லிஷால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் எப்படி தான் இருக்கணும், அது டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்கிற மாதிரி இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி தான் ஊழியர்கள் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். இல்லை அப்படி இருந்தால் பிரச்சனை வருங்க, அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மனுஷ அபிப்பிராயம். அப்படின்னா இப்படி வரும்போது சோதனை இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியை என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா கொண்டு வரும். உதாரணத்துக்கு ட்ரூத்துக்காக நம்ம எக்ஸ்ட்ரீமாக ஊழியம் பார்க்கும்பொழுது, எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யும் பொழுது நமக்கு ஹெல்த் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுது. என்ன பண்ணலாம், மனுஷ அபிப்பிராயம் எப்படி வரும், இந்த இடத்துல கர்த்தருடைய வழி எப்படி நம்மளை வழி நடத்தும். சிஸ்டர் எது 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 சொல்றீங்க நீங்க? கர்த்தருடைய வழி ஓகே, மனுஷனுடைய வழி கேட்கறேன் நான். ரெஸ்ட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, இனிமேல் அப்படி என்ன பண்ணாதீங்க, நீங்க செய்யாதீங்க. இனிமேல் என்ன பண்ணாதீங்க, நீங்க போகாதீங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க போகாதீங்க. இது ஹியூமன் தாட், இது மனுஷீக அபிப்பிராயம். ஸோ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஊர் எடுத்துக்கலாம். அந்த ஊருக்கு போயிட்டு என்ன ஆயிடுச்சு, இப்போ நமக்கு பயங்கரமாக சிக்காயிடுச்சு. நமக்கு மனுஷ அபிப்பிராயம் என்ன சொல்லும், அந்த ஊருக்கே என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்படி என்ன பண்ணாதீங்க, நீங்கள் போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்படி வழி நடத்தும், அங்கே தேவனுடைய ஊழியம் இருக்குன்னா, அவங்களுடைய தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்குன்னா, செத்தாலும் என்ன பண்ணாங்க போய். அப்படின்னா எது கண்ணியவர், இது மனுஷனுடைய அபிப்பிராயம். வேற மனுஷன் மட்டும் இல்லை, நமக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். யாரு? பழைய மனுஷன்.
அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சொல்லுவான். எப்படி வழிநடத்தப்படலாம், இப்படி வழிநடத்தப்பட்டோம் வச்சு அப்போ தான் பயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வரும். புரிஞ்சுங்களா? பயத்தின் ஆவி எப்படி வரும்? இப்போ இந்த ஆங்கிளில் போகும்போது எப்படி இருக்கும், ஒரு தெரியாமல் போயிட்டோம்னா பயந்துட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுவோம். கான்சன்ட்ரேஷன் முழுக்க என்ன ஆயிரும், இந்த இடத்துல மாறிடும். ஆனால் இந்த இடத்துல தேவன் மேலே அதிகப்படியான ஃபெய்த் நாம வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? ஆனால் இதுக்கு ஒரு மனுஷனுடைய அபிப்பிராயத்தை கேட்டு மிஸ் பண்ணதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், சவுல் தான். ஏன்னா சவுலினுடைய டவுன்ஃபாலுக்கு மெயின் காரணம் என்னதான், மனுஷனுடைய அபிப்பிராயத்தை கேட்டது தான். ஏன்னா சாமுவேல் வந்து கேட்கும்போது என்ன சொல்றாரு, சாமுவேல் புரியுது நீங்க சொல்றது, ப்ரெஷர்ல பண்ணிட்டேன். யார் ப்ரெஷர்ல? ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களாமா இவரை ப்ரெஷர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஜனங்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு என்ன பண்ணார், இந்த இடத்துல இடம் கொடுத்துட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாம யாரை விட்டு வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாக் ராஜா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிட்டார் உயிரோட. தேவன் என்ன பண்ண சொன்னாரோ அதுக்கு எதிரடையா என்ன பண்ணிட்டாரு, செயல்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சென்டிமெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டார், அந்த இடத்துல இடம் கொடுத்தது தான் காரணம். அப்படின்னா யாரை பார்த்து பயந்துட்டார், இப்போ ஐயோ ஜனங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பார்த்து என்ன பண்ணிட்டார், பயந்துட்டார். என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துல தேவனுடைய ஆவியில செயல்பட்டு இருந்தார்னா தேவன் சொல்றதான் கேட்பேன். நீங்களும் என்ன பண்ணி ஆகணும், தேவன் சொல்றத கேளுங்க. உங்களுக்காகலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், மாத்திக்க மாட்டேன். தேவனுடைய சித்தத்தைன்னு சொல்லி எல்லா ஜனங்க கண்ணு முன்னாடி யாரை வெட்டி போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆகாக என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டிருக்கணும். புரிஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல ஆகாக் யாரு, நமக்கு நம்ம பழைய மனுஷ சிந்தை எடுத்துக்கலாமா? அப்படின்னா அவனை என்ன பண்ணி ஆகணும், தேவன் என்ன பண்ண சொல்றாரு, என்ன பண்ண சொல்றாரு, கொன்று. கரெக்டா இல்லையா? ஒரு தாட் வருதுன்னா ஆக்சுவலா ஆகாக என்ன பண்ணான்னு பார்த்தா கட்டி போட்டிருப்பாரு. கரெக்டா இல்லை ஃப்ரீயா விட்டுருப்பாரா? கட்டி போட்டிருக்கணும்ல, சவுல கட்டி போட்டிருப்பாரு. ஆனா சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கட்டி போடுவோம் ஆனா என்ன பண்ண மாட்டோம், கொலை மாட்டோம். அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ காம்ப்ரமைஸ். ஓல்டு கிரியேஷன் தாட்டுக்கு என்ன பண்ணிடணும் பார்த்தோம்னா அந்த தாட்டு வரும்போதே என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெட்டி இருக்கணும், வெட்டி கொண்டு இருக்கணும். அப்படி கொன்னா மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்னக்கூடிய கண்ணியில் என்ன பண்ண மாட்டோம், நாம மாட்ட மாட்டோம். ஸோ இப்போ ஒரு இந்த வசனத்தை நம்ம இன்னும் க்ளோஸாக எடுத்து பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றார், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியவே என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல பலம் அப்படின்னு சொல்றாரு, எந்த பலத்தை பற்றி பேசுறாரு, எந்த பலத்தை மைண்ட் பண்ணி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த கிரீக் வேர்ட்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுனாமிஸ் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து தான் இந்த பவர் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. இந்த பவரை நம்ம எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஓவர் அதர்ஸ், மற்றவர்களை ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வல்லமையை பற்றி என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பேசலை. இந்த இடத்துல வல்லமைனா எந்த வல்லமையை பற்றி பேசுறாருன்னா இருதயத்தின் வல்லமை, சித்தத்தில் வல்லமை, மாரல் பவர். மாரல் பவர்னு அர்த்தம் ஒழுக்க சக்தின்னு தமிழ்ல சொல்லலாம். ஒழுக்க சக்தினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம், ஒரு தனி நபர்னுடைய நன்னடத்தை மற்றும் ஒழுக்கத்திலிருந்து ஒரு வலிமை வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? மாரல் பவர்னு என்ன அர்த்தம்னா ஒரு தனி நபர்னுடைய நல்ல நடத்தை நிமித்தமாகவும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒழுக்கத்தின் நிமித்தமாக வரக்கூடிய ஒரு வல்லமை. அதே போல மாரல் கரேஜ், அதன் மூலமா ஒரு தைரியம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வரும். அந்த ஒரு தைரியம் யாருக்கு அழகா சொல்லலான்னு பார்த்தா பொறுத்து பார்க்கலாம், பவுலுக்கு. ஏன் ட்ரூத்தை தைரியமா பேச முடியுது, அவர் ஒழுக்கமா இருக்காரு. யாரு ட்ரூத்தை தைரியமா பேச முடியும், ஒழுக்கமா இருந்தாங்கன்னா தைரியமா என்ன பண்ணலான்னு பார்த்தா பேசலாம். தைரியமா ஏன் பேச முடியுதுன்னா மாரல் கரேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வல்லமை அவங்க கிட்ட சரியா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செயல்படுது. வாசிக்கலாம் சிஸ்டர். பயந்த சுபாவத்தின் ஆவி நம்மை பலவீனப்படுத்துகிறது, ஆனால் அதற்கு எதிரான ஆவியான பரிசுத்த ஆவியானது, அதாவது தேவனுடைய ஆவியானது நம்மை பலப்படுத்துகிறது. அது நமக்கு வல்லமையை தருகிறது. தேவன் பயந்த சுபாவம் கொண்டவர் அல்ல. தேவன் பயந்த சுபாவம் உள்ளவரா கிடையாது. அப்படின்னா அவருடைய ஆவியும் பயந்த சுபாவம் கொண்டதல்ல. அவருடைய ஆவி ஒருத்தருக்குள்ள இருக்குன்னா பயந்த சுபாவம் வருமா? ஒருவேளை இருந்துச்சுன்னா அது வெளிப்படுமா? பிரதர் எனக்கு என்ன இருக்கு, நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் பிரதர், இருக்கலாம் பிரதர். ஆனா என்ன சொல்லலாம்,
எது வரைக்கும்? தேவனுடைய ஆவி செயல்படாத வரைக்கும். அவருடைய ஆவி பலவீனமானதல்ல. அவருடைய ஆவி பலவீனமானதல்ல. எனவே நம்முடைய அன்றாட போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு நம்மை பலப்படுத்துவது தேவனுடைய ஆவியே ஆகும். நம்ம பலப்படுத்துறது இதுதான், தேவனுடைய ஆவியாகும். அதனாலதான் இந்த இன்னொரு நிருபத்தில் ஏற்கனவே என்ன ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. போராடுன்னு என்ன அர்த்தம்? சண்டை போடு. கரெக்டா இல்லையா? போராடுறதுன்னு அர்த்தம் சண்டை போடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா வேற எந்த விஷயத்துக்கும் சண்டை போட்டுருக்காதீங்க. எதுக்கு சண்டை போடுங்க? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன பண்ணுங்க? போராடுங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய். யார் இது? இதுவும் தீமோத்தி தான். இதுவும் தீமோத்தி தான். அப்படின்னா இப்படி இருக்கிறவங்களுக்கே என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. எப்படி இருக்கிறவங்களுக்கு தீமோத்தி எப்படி எப்பேற்பட்ட பிரதர் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி சீலா இருக்கிற பிரதருக்கே அப்படின்னா கற்பணிப்புல ஏதோ அப்படின்னு இருந்தோம்னா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்னா நல்ல போராட்டத்தை, குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். ஃபைட் அப்படின்னு என்ன அர்த்தம்? சண்டை. கரெக்டா? எதுக்கு சண்டை? எல்லாத்துக்கும் சண்டை பிரதர். அந்த சண்டையை பற்றி பேசலை. விசுவாசத்தை ஜெயிக்கிறதுக்காக ஒரு சண்டை இருக்கணும் பாருங்க. அந்த சண்டை போடணும்னா என்ன வேணும்? பயத்தினாவி இருந்தால் முடியுமா? சான்ஸே கிடையாது. நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னா இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு? சாகாமைக்குரிய ஆசீர்வாதம் இருக்குல்ல. அந்த ஆசீர்வாதம் வேணும்னா அந்த ஆசீர்வாதத்திற்கே தடையா வரக்கூடிய விஷயம் இருக்குல்ல. என்னென்ன தடையா வரத்துக்கு இருக்கு அது சொல்லுங்க. ஃபேமிலியில் தடையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? பயந்துக்கலாமா? பயந்துக்கலாம். ஆனால் நித்திய ஜீவன் என்ன பண்ண முடியாது? பட்டுக்கொள்ள விட்டுட்டு பயந்துக்கலாம். யார் யாரெல்லாம் பயந்துக்கலாமோ, பயம் எனக்கு ரொம்ப பயப்படணும்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா நித்திய ஜீவனை விட்டுடலாம். நித்திய ஜீவனை விட்டு நல்லா என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா எல்லா சிச்சுவேஷனும் பயந்து பயந்து என்ன பண்ணலாம்? சாகலாம். யாருமே நம்ம பயந்து சாகிறது என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. சந்தோஷமா என்ன பண்ணிக்கலாம்? சந்தோஷமெல்லாம் பயப்பட முடியாது. நல்லா பயந்துக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை என்ன பண்ணிடலாம்? நாம விட்டுடலாம். அதை விட்டுட்டு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பேர் என்ன கிடையாது? சண்டை போடுறது கிடையாது. சண்டையில் அடி நல்லா வாங்குன்னு வாங்குறது. யார்கிட்ட? பழைய சிருஷ்டி அடி அடின்னு அடிச்சு என்ன பண்ணிருச்சு? அது படுக்க வச்சிருச்சு. யார? நியூ கிரியேச்சர்னு அர்த்தம். ஸோ தேவனுடைய பலத்தின் ஆவி இப்படி இருந்துச்சுன்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தேவனுடைய ஆவி தேவனுடைய ஊழியர்களை வரலாறு முழுக்க நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தியிருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய பிளானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பலத்தின் ஆவி, பரிசுத்தாவி தான். ஏன்னா ஈவன் அவருக்கு விரோதமாக யூத தலைவர்கள் ஈவன் அவரை கேவலப்படுத்தி பெயல்செபுவின் தலைவனாக என்ன பண்ணுற நீ இருக்கிறன்னு சொல்கிற அளவுக்கு பெயல்செபு விஸ்மீன் அந்த பிசாசனுடைய ஸ்பிரிட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செயல்படுறீங்கன்னு சொன்னாலும் ஊரே ஆப்போசிட் பண்ணுச்சு. கரெக்டா? யார் கிறிஸ்துக்காக நின்னாங்க நேரத்தில்? அப்படிலாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஆப்போசிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நின்று ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் எது பலப்படுத்துச்சு? கிறிஸ்துவ, தேவனுடைய ஆவி. அதே போல பவுல் எடுத்துக்கலாம். ட்ரூத்துக்காக கவர்னர் ஃபெஸ்டஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஏன்னா இவ்விதமாய் அப்போஸ்தலர் 26 நம்ம படிக்கிற 26ஆம் அதிகாரம் 24 படிக்கிறோம். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் ஃபெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். 25. அதற்கு அவன் அப்போஸ்தலர் பவுல் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? கவர்னர் கிட்ட. கனம் பொருந்திய ஃபெஸ்டுவே, ரெஸ்பெக்டர் ஃபெஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். யார் ஆப்போசிட் பண்ணி பேசிட்டு இருக்காரு? அவர் கையில எதே இருக்கு, அவருடைய ஜீவனே இருக்கு. கொன்னுக்கோ, ட்ரூத் இதுதான், காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டேன். யாருக்கு?
யாருக்கு? அதே மாதிரி அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் பிலாத்துக்கிட்டேயே சத்தியமாவது என்ன? பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நோ ஆன்சர். நம்ம எதுக்கு பயந்துக்கிறோம்? இதுக்கெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு, ட்ரூத்துக்காக. எக்ஸாம்பிளுக்கு ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பயந்துக்கலாம். ஏன்? சாப்பாடு போட மாட்டாங்களா? எதுக்கு பயந்துக்கிறோம்? ட்ரூத்துக்காக. அப்ப யோசிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நத்திங். அது இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எது ட்ரெயின் ஆகி போயிருக்கு? ட்ரெயின் ஆயிடுச்சு. ட்ரெயின்னா புரியுதுங்களா? எது வழிந்து ஓடி வெளியே ஓடிட்டு இருக்குது? தேவடைய ஆவி வழிந்து வெளியே ஓடி எந்த ஆவி நிரம்பி போய் நிற்கிறோம்? நாம பயத்தில் ஆவி நிரம்பி போய் என்ன பண்ணுறோம்னா நிற்கிறதுனால. ஸோ ஈவன் இந்த இடத்துல அவர் மட்டும் இல்லை, தீமோத்தியை எடுத்துக்கலாமே. 2 தீமோத்தி 1:15 படிக்கிற, ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் ஃபிகேலு எர்மோகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். ஆக்சுவலா இவங்கெல்லாம் தான் தீமோத்திக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. பட் ஈவன் இந்த இடத்துல இவங்களை ஃபேஸ் பண்றதுக்கு தான் பவுல் இப்போ யார் ரெடி பண்ணிருக்காரு? தீமோத்தியை என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா ரெடி பண்ணிருக்காரு. ரெடி ஆயிட்டாரா? தீமோத்தியும் ரெடி ஆயிட்டார். போல்டா போய் சத்தியத்தை டிஃபெண்ட் பண்ணாரா? பண்ணார். இப்போ இப்பேற்பட்ட பலத்தை பரிசுத்தாவி கொடுக்குமா கொடுக்காதா? தாராளமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இப்போ அடுத்து யாரை சொல்லலாம்? அஸ்னா யாரு? நாம. அப்படின்னா அதே தேவனுடைய ஆவி நமக்கு என்ன பலன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை டிஃபெண்ட் பண்றதுக்கு. பைபிள் இருக்கிறது தான் ட்ரூத்து. எங்க? வேர்ல்டுல. அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெயர் கிறிஸ்தவ சகோதரர்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவினர்களா இருந்தாலும் சரி, பைபிள் தான் ட்ரூத்து, இதுல இருக்கிறதா சத்தியம் அப்படின்றத போல்டா லைஃப்ல நின்று காட்டுறது. ஒரு துளி கூட அதுக்கு இணங்காம, காம்ப்ரமைஸ் ஆகாம பிதாவாகிய தேவனை டிஃபெண்ட் பண்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை டிஃபெண்ட் பண்றது. அதுக்கப்புறமா ட்ரூத் மூமெண்ட்டுக்குள்ள எதை டிஃபெண்ட் பண்றது? அறுவடையின் சத்தியத்தை, 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், பைபிள் இருக்கு. 7ஆம் கால சபையின் கால பகுதியில் 7ஆம் கால தூதன் மூலமா அவர் எழுதின எழுத்துக்கள், உதாரணத்துக்கு கற்பனையான ஒரு கேள்வி உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அழிஞ்சிருச்சு. கற்பனைக்கு தான் சொல்றேன் நான். பேசிக் சப்ஜெக்ட் கேட்டதை நம்ம மைண்ட்லேருந்து அழிஞ்சிருச்சு. ட்ரூத் புரியுமா? ஏன் பிரதர் டைரக்டா ஹோலி ஸ்பிரிட் நமக்கே கிடைத்து புரியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறது நல்ல கேள்வியா இருந்தாலும் அது தேவனுடைய வழிமுறை இல்லை. ஸ்பிரிட்டே எப்படிதான் வரும்? வசனத்தை தெளிவா புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆவியே என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அப்போ ஆவி கிடைக்கணும்னா எப்படி வரும்? சக்கரையால நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 ஒலிவ மரம் எது? பழைய ஏற்பாடு பைபிள் தான், மாற்றுக்கிறது கிடையாது. பைபிள் மூலமா தான் பரிசுத்த ஆவி, அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனா அந்த பெரிய பவுல் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குத்துவலுக்கு யாரு? நாம. எரியணும்னா என்ன வரணும்? டைரக்டா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து என்ன வந்துருதா? நடுவுல 7 பைப் இருக்கா? நடுவுல 7 பைப் இருக்கு. இப்படி 7 பைப் இருக்கோன்னு எது சொல்லுது? பைபிள் தான் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும், பைபிள் தான் சொல்லுது. அப்படின்னா பைபிள்ல இருக்கக்கூடிய சத்தியங்கள் ஒவ்வொரு கால சபையின் காலப்பகுதிக்கு அந்தந்த கால சபையின் ஊழியர்கள் மூலம்தான் வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத பைபிள் அழகா என்ன ஆயிடுச்சுங்க சொல்லிருச்சு. இப்படி வாங்கிட்டு அடுத்து இன்க்ளூடிங் தேவையான எல்லாருடைய சத்தியம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்தந்த காலத்துக்கே உரிய ஏற்ற கால சத்தியங்கள் சில சகோதரர்கள் மூலமா தேவனுடைய ஆவியின் மூலமா வெளிப்படும், மாற்றுக்கிறது கிடையாது அதுல. ஆனா அந்த காலத்துக்குரிய ட்ரூத் அந்த பைப் மூலமா தான் என்ன ஆகுங்க வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த இடத்துல ஏற்ற கால சத்தியத்துக்கே எதிராக செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களுக்கு விரோதமாகவே செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய் டிஃபெண்ட் பண்ணோம்னா என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்?
தைரியம் வேணும். யாராவது 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் அப்படின்னா அதை எப்போ ஏங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் தான் எதுக்கு விளக்கத்தை கொடுக்குது? பைபிளுக்கு விளக்கத்தை கொடுக்குது. அப்படின்னா 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை டிஃபெண்ட் பண்ணலனா எதை டிஃபெண்ட் பண்ணல? பைபிளையே நாம டிஃபெண்ட் பண்ணல. பைபிளே என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா டிஃபெண்ட் பண்ணல நாம. ஏன்னா பைபிள் தான் 7ஆம் தூதனை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குது. கரெக்டா இல்லையா? வேற எங்கன்னா படிச்சுட்டு வந்துட்டுமா? 7ஆம் தூதனை என் கேள்வி, 7ஆம் தூதனை பற்றி பைபிளில் படிக்கிறோமா வேற எங்கன்னா படிக்கிறோமா? பைபிள் 7ஆம் தூதனை பற்றி சொல்லியிருக்கா, வேற என்ன சொல்லியிருக்கா? வேற எதுவுமே கிடையாது. ஏற்ற வேளையில் எஜமான் வரும்போது போஜனம் கொடுக்கக்கூடிய ஊழியக்காரன் அப்படின்னு பைபிள் சொல்லுதா, வேற என்ன சொல்லுதா? அப்படின்னா நாம 7ஆம் தூதன் மூலமா வந்த எழுத்துக்களை ஏற்றுக்கொள்ளாம போகக்கூடிய பட்சத்தில் சிம்பிள், எதை ஏற்றுக்கல? பைபிளை என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிளை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு எது வருவதற்கு வாய்ப்பு இல்லை? ஆவி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சிம்பிள். பைபிள் மூலமாக தான் ஆவி வரும். ஆனால் பைபிள் சொல்றது எப்படி அப்படின்றத நாம தெளிவாக புரிஞ்சுக்கலனா நாம ராங் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஆப்போசிட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இப்படி கேட்குறோம். பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஃபெண்ட் பண்ணுறது என்ன அர்த்தம்? ஐயோ போய் பேசிட்டா அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு விட்டுடலாமா? இல்லை. என்ன ஆவி வேணும் நமக்கு? தைரியத்தின் ஆவி. அடுத்து என்ன ஆவி சொல்றாரு? அன்பு. அன்புனா என்ன அன்பு? இந்த இடத்துல அகாப்பே லவ். அகாப்பே அப்படின்ற இந்த ஒரு அன்பு தான் இருக்கிறதுலே உச்சக்கட்டமான அன்பு. இது எந்த அன்பையும் தாண்டது? ஃபீலியோ அன்பு. ஒரு உணர்ச்சிகரமான அன்பையும் தாண்டது இந்த அகாப்பே. அகாப்பே ஏன்னா தேவனே எப்படி இருக்காருன்னா காட் இஸ் லவ்னு படிக்கிறோம்ல. காட் இஸ் லவ்னா காட் இஸ் அகாப்பே. காட் இஸ் அகாப்பே. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அகாப்பே அப்படின்ற ஒரு அன்புக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? செல்ஃப்லெஸ். வெரி குட். சுயநலமற்ற அன்பு இது. அடுத்தது ஜெனரஸ் லவ், தாராளமான அன்பு. செல்ஃப் சாக்ரிஃபைசிங், தன்னையே பலி செலுத்துகிற அன்பு. இது எல்லாத்துக்கும் கூட ஒரு அருமையான விளக்கம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் எ லவ் தட் லவ்ஸ் காட் மோர் தென் இட் லவ்ஸ் மென். இந்த அகாப்பே எனக்கூடிய அன்பு மனிதர்களுக்கெல்லாம் மேலே தேவனை நேசிக்கக்கூடிய அன்பு. இந்த அகாப்பே அன்பு ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க மனிதர்களுக்கெல்லாம் மேலே யாரை நேசிப்பாங்களாமா? தேவனை என்ன பண்ணுவாங்களாமா? நேசிப்பாங்களாம். அந்த தேவனுடைய ஆவி எப்படி அன்பா வெளிப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்ததுனால தான் அவர் பரலோகத்தில் தான் இருந்த நிலைமையை விட்டுட்டு ஒரு ஊழியக்காரன் போல இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனையும் அவர் கொடுக்கறதற்கு தயாராகி ஒரு மோசமான ஷேமான கேவலமான ஒரு மரணத்தை சிலுவையில் அவர் அடைஞ்சி இதெல்லாம் செய்யறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதனா கட்டாயம் இருக்கா? கிடையவே கிடையாது. வாலண்டரி சாக்ரிஃபைஸ். இந்த வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவர் எது ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா தேவனுடைய அன்பின் ஆவி. அது ஃபுல்லா என்ன பண்ணுச்சுன்னா மோட்டிவேட் பண்ணுச்சு. வேற எதுனா இருக்கா மோட்டிவேஷன்? நம்ம சொல்லுவோம்ல, ஏங்க இதை பண்றீங்களே, இதுக்கு உங்களுக்கு பின்னாடி என்ன மோட்டிவேஷன்? இப்ப கேள்வி, இப்படி வந்து இப்படி எல்லாம் மோசமா ஆண்டவர் சாகணுன்றதுக்கான மோட்டிவேஷன் என்ன? அப்படியே கொஞ்சம் போய் பாருங்களேன் அவர் ஹார்ட்டை. அவர் ஹார்ட் திறந்து பார்த்தா என்ன மோட்டிவேஷன் இருக்கு அதுல? ஒன்றும் இல்லை. லவ். சிம்பிளா லவ். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இந்த அன்பின் ஆவிதான் பல ஆபத்தான சூழ்நிலைகள் மத்தியில சகோதரர்களுக்காக அவரை ஊழியம் புரிய வச்சது. ஸோ இந்த ஆபத்துகளை பற்றி தான் என்ன பண்றாருன்னா இந்த யங் தீமோத்திக்கு என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. பட் ஈவன் இவ்வளோ சூழல்கள் வந்தாலுமே, இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே, ஏன் பவுல் இப்படி போய் செய்றீங்க, என்ன மோட்டிவேஷன் உங்களுக்குன்னு போய் கேட்டால் என்ன சொல்லலாம்? என்ன மோட்டிவேஷன் அவருக்கு? எந்த ஆவி? ஹலோ, அதுதான் அன்பின் ஆவி. அது பவுல் எழுதுறாரு இதே தீமோத்திக்கு அவர் உற்சாகப்படுத்துறதுக்காக எழுதுறாரு. 2 தீமோத்தி 2:9 இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. பாதகன் மாதிரி என்ன பண்ணி, பாதகன் என்ன அர்த்தம்? மோசமான கிரிமினல் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன
இந்த மேமர்டைம் பிரிசனில் கட்டி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? இந்த சுவிசேஷம். ஏங்க அப்படி போய் ஜெயிலில் உட்காந்துருக்கணும்? என்ன மோட்டிவேஷன் சொல்றார் 10ஆம் வசனத்தில், ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி. திருப்பி படிக்கிற பாருங்க இந்த வசனத்தை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? நாம, ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். நமக்காக இவ்வளோ பாடுகள் என்ன பண்ணியிருக்காருன்னு அனுபவிச்சிருக்கார். என்ன மோட்டிவேஷன்? அவரு சபையா போறது ஓகே, கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நாம மகிமையில சுதந்திரித்துக் கொள்ளணுன்றதுக்காக சகலத்தையும் அவங்களுக்காக அப்படின்ற பவுல் சொல்ற பார்ட்டுக்குள்ள நாமளும் அடங்குவோமா? அடங்குவோம். பவுலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளை பார்த்துருக்காரா? இல்லை நாம தான் பவுலை பார்த்துருக்கோமா? ரெண்டு பேரும் பல நூற்றாண்டுகள் இடைவெளியில் என்ன பண்ணியிருக்கோம்? நாம இருக்கிறோம். ஆனால் அந்த அன்பை டேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கும் டேஸ்ட் பண்ண வச்சுட்டார் பார்த்தியா? என்ன மோட்டிவேஷன் பவுலுக்கு? அடுத்து சொல்றாரு 11. இது எல்லாம் ஏன் தீமோத்தேயுக்கு எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே பார்க்கும் போதே என்ன ஆயிருக்கும்? ஆனால் அப்படி மூட்டுறாரு. இப்போ இந்நேரத்துக்கு படிக்க 1ஆம் அதிகாரம் படிக்கும்போது என்ன ஆயிருக்கும்? விச் மீன் அப்போ அதிகாரம் இல்லை, அந்த வசனம் படிக்கும்போது என்ன ஆயிருக்கும்? போயிருக்கும் நல்லா. 2 வரும்போது என்ன இருக்கும்? இன்னும் போயிருக்கும். 3 போகும்போது நல்லா ஃபயராக இருப்பார் படிக்கும் போதே தீமோத்தேயு. அதில் எது இன்னும் ஃபயர் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 சொல்கிறாரு, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்த்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எபேஸில் படுற கஷ்டம் ஓகே தான், பரவாயில்ல, புரியுது எனக்கு. ஆனால் எபேஸுலே உனக்கு கஷ்டம்னா 1 ஊரா 2 ஊரா? அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்த்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளா பாருங்க. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். அது என்னன்னா என்னாங்கள் நமக்கு தெரியல. எவ்வளவோ சகிச்சிட்டேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் அடுத்து எழுதுறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதனாலதான் தீமோத்தி இப்ப என்ன பண்ற, நீ கஷ்டப்பட்டிருக்க, புரிஞ்சா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அன்பின் ஆவி யாரை மோட்டிவேட் பண்ணிருக்கணும்? தீமோத்தி என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் பண்ண உடனே போய் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. எப்பேற்பட்ட கள்ள உபதேசர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட கள்ள போதகர்கள் வந்தாலும், ஈவன் சகோதரர்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, புரிஞ்சு எனக்கு. இந்த இடத்துல யார் கிட்ட இப்போ அன்பின் ஆவி செயல்பட ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு கிட்ட. ஸோ இந்த தெய்வீக அன்பு தான் யாரையும் உந்துது? நம்மளை உந்துதா உந்தலையா? உந்துகிறது. படிங்க. சகோதரர்களுக்கு அவர்களின் கஷ்டங்களில் உதவ. எது? தெய்வீக அன்பின் ஆவி சகோதரர் அவங்க கஷ்டங்களுக்கு உதவ, சகோதரர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை மகா பரிசுத்த விசுவாசத்தில் கட்டி எழுப்ப ஒரு பர்னபாவாக இருக்க. யாரா இருக்க? ஒரு பர்னபாவா இருக்கு. யார் அவருன்னு கேட்குறீங்களா? பர்னபான்ற சப்ஜெக்ட் நிறைய கேட்டோம். ஒரு பர்னபா மாதிரினா என்ன நமக்கு நல்லா தெரியும். ஒரு தேற்றரவாளனாக இருக்க இந்த காரியங்களை செய்ய நம்மை உந்துவது தேவனுடைய அன்பின் ஆவியே ஆகும். கரெக்டா இல்லையா? இப்படி பிரதர்ஸ் ஹெல்ப் பண்றாங்களா? நம்மள கஷ்டங்கள்ல வந்து உதவுறாங்களா? ஏன்? என்ன மோட்டிவேஷன்? உற்சாகப்படுத்துறாங்களா? என்ன மோட்டிவேஷன்? மகா பரிசுத்தத்தில் கட்டி எழுப்பணும் எப்பவுமே பேசிட்டு இருக்காங்களா? என்ன மோட்டிவேஷன் அவங்களுக்கு? ஒரு பர்னபாவ ஆறுதலின் மகனாக இருக்கிறாங்களா நமக்கு? என்ன மோட்டிவேஷன் அவங்களுக்கு? ஏன்? எதுக்காக பண்றாங்க அதெல்லாம்? பிரதர் என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா எல்லாத்தையுமே ட்ரூத்துக்காக எதையும் என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காது. எதுவாலும் தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க, வாங்க. எதுக்கோ சும்மா டைம் வேஸ்ட்ல என்ன பண்ணாதீங்க. நீங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அடுத்து எக்ஸட்ரான்னு ஃபில் பண்ணிக்கங்க நீங்கள் ட்ரூத்தை விட்டுட்டு முக்கியமான சமயத்தில். அப்போ பிரதர்ஸ் என்ன சொல்லுவாங்க? அப்படி என்ன பண்ணாதீங்க. இப்போ ஏன் சொல்கிறாங்க? அவங்களுக்கு என்ன நோக்கம்? இல்லை அப்படி சொல்கிறதுக்கு என்ன நோக்கம்?
வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய அன்பின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா இப்படி போனீங்கன்னா டைவர்ட் ஆயிருவீங்க. அப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏதாவது லாஸ். வேற எதுவுமே கிடையாது. அடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஆவி என்ன? தெளிந்த புத்தி உள்ள ஆவியும். வாட் இஸ் ஏ சவுண்ட் மைண்ட்? கேள்வி உங்களுக்கு தான். சவுண்ட் மைண்ட்னா என்ன? சவுண்ட் மைண்ட், சவுண்ட் மைண்ட் அப்படின்னா, சவுண்ட் மைண்ட் அப்படின்ற தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பற்றி பேசல, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா என்ன? தெளிந்த புத்தி அப்படின்ற வார்த்தை எந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொஃப்ரான்சிமோஸ். ஓகே, அந்த வார்த்தையிலிருந்து வருது. சரிங்களா? அந்த கிரீக் வேர்ட்லேருந்து வருது. அதான் ரூட் வேர்டு. அப்படின்னா சிம்பிளாக இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சேன் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில். அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, இட் மீன்ஸ் டு பி இன் ஒன் சென்சஸ். அப்படின்னா சென்சஸ்னா என்ன அர்த்தம்? சென்சஸ்னா என்ன அர்த்தம்னா உணர்வுன்னு மட்டும் இல்லை, புத்தியோடு இருக்கிறது. புரிஞ்சுக்கிற சொன்ன புத்தியா என்ன பண்ணு நீ யோசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் மைண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தெளிந்த புத்தினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தெளிந்த புத்தி பரிபூர்ணமானது, நிறைவானது, ஆரோக்கியமானது, அனைத்து அறிவாற்றல் திறன்களையும் கொண்டது, அனைத்து பகுத்தறிவையும் திறன்களையும் கொண்டது. எது? தெரிந்த புத்தி உள்ள ஆவி. அப்படின்னா அது எப்பேற்பட்டதும் கூடனா அது குறையற்றது, அது கலங்கமற்றது, அது ஒருபோதும் தெளிந்த புத்தி என்ன பண்ணாது, தவறே செய்யாது. நம்பிக்கைக்குரியது எது? தெளிந்த புத்தி. உண்மையுள்ளது எது? தெளிந்த புத்தி. நம்பத்தக்கது எது? தெளிந்த புத்தி. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஃபாலன் மைண்டில் சவுண்ட் மைண்ட் இருக்கா? விழுந்து போன சுபாவத்தில் சவுண்ட் மைண்ட் இருக்குதா? இல்லை. இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விழுந்து போன பிரெயினில் என்ன இருக்காது? சவுண்ட் மைண்ட் இருக்குமா? இருக்காது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு சவுண்ட் மைண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து படிக்கும் பொழுது யாருக்கு சவுண்ட் மைண்ட் இருக்குது? சரி, இப்படி கேட்குற, நமக்கு சவுண்ட் மைண்ட் இருக்கா? இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, ஏசாயா 1:5-6. ஏசாயா 1:5 முதல், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே, அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது. ஆதாமுடைய சந்ததியை பத்தி பேசுறார். தலை ஃபுல்லா என்ன இருக்கு? வியாதி. இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை முதல் கால் வரை சுகமே இல்லை. என்ன இருக்கு? உடம்பு ஃபுல்லா வியாதி. இத பவுல் வேற மாதிரி எழுதுறாரு. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. சரிங்களா? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்ப கேள்வி திருப்பி கேட்கிறேன், நமக்கு சவுண்ட் மைண்ட் இருக்குதா இல்லையா? இப்போ இருக்குது, மாற்றுக்கிறதே கிடையாது. தெளிந்த புத்தி இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஆதாம் அவருடைய சந்ததியில் நிறைய பிரில்லியன்ட் பீப்புளை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தி தப்பே பண்ணாது. அதானே பார்த்தோம். தெளிந்த புத்தி என்ன பண்ணாது? தப்பு பண்ணுமா? தப்பே பண்ணாது. நோ மிஸ்டேக்ஸ். கேள்வி திருப்பி கேட்குறேன், தெளிந்த புத்தி நமக்கு இருக்குதா? நான் கேட்டது இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக தான் கேட்குறேன். நான் முழுசாக தான் கேட்குறேன். சரி, பார்க்கலாம். அதான் 100% அதான் மீன் பண்ணி கேட்குறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் அவருடைய சந்தையில் நிறைய பிரில்லியன்ட் பீப்புளை உண்டாக்கியிருக்கிறது. அவர் உண்டாக்கல, வந்திருக்கிறாங்க அவருடைய சந்ததியில். உதாரணத்துக்கு தாவீதை விட ஒரு பியூட்டிஃபுல் ராஜா யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. தாவீதுக்கு சவுண்ட் மைண்ட் இல்லை, தெளிந்த புத்தி இல்லை. அலெக்சாண்டர் த கிரேட் எடுத்துக்கலாம், இருக்கிறதுல மிலிட்ரி ஜீனியஸ் ஆஃப் ஆல் டைம். பட் ஆனால் மிலிட்ரியில் பல விஷயத்தை சாதிச்சிருக்கிறாரு. அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு சவுண்ட் மைண்ட் இல்லை. ஆப்ரஹாம் லிங்கன் கிரேட் ஸ்டேட்ஸ்மேன், மிகப்பெரிய அரசியல்வாதி, சவுண்ட் மைண்ட் இல்லை. மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சவுண்ட் மைண்ட் இல்லை. அதே போல் பில்கேட்ஸ் எடுத்துக்கலாம்,
மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் டஸ் நாட் ஹேவ் எ சவுண்ட் மைண்ட். அவருக்கும் தெளிந்த புத்தி இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. யாரும் மிஸ்டேக் பண்ணாதவங்க இதில் இருக்கிறாங்களா நான் போட்ட லிஸ்ட்டில்? இல்லை. நிறைய சூழலில் புவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பச்சைபால் இன்சிடென்ட் எடுத்துக்கலாமே, தெளிந்த புத்தியாது இல்லை. சரி, இவங்களுக்கு இல்லை, நமக்கு தெளிந்த புத்தி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சபைக்கு என்ன கிடையவே கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தினே ஒன்று கிடையாது. மாம்சத்தில் சபை இருக்கிற வரைக்கும் தெளிந்த புத்தி என்பது சவுண்ட் மைண்டு யாரு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு கிடையாது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இன்னும் குறைஞ்சிருச்சு. சவுண்ட் மைண்ட் அப்படின்னா சவுண்ட் மைண்ட் என்ன பண்ணாது? தப்பே பண்ணாது. ஆனால் மாம்சத்தின்படி பார்த்தா நம்ம யாருமே என்ன கிடையாது. கான்சக்ரேஷன் மாதிரி தப்பு பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்கோம். கான்சக்ரேஷனுக்கு அப்புறமா ஓஎஸ் அதுவும் என்ன பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன ஆகிட்டே இருக்கு? அப்போ என்ன கேள்வி வருது? அப்போ யாருக்கு தான் சவுண்ட் மைண்ட் இருக்கு? யாருக்கு தான் சவுண்ட் மைண்ட் இருக்குது? ஆன்சர், யாருக்கு தான் சவுண்ட் மைண்ட் இருக்குது? சவுண்ட் மைண்ட்னா நான் ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. அந்த மைண்டு தப்பே பண்ணாது. பவுலா, நான் விரும்புகிறதை செய்யாமல் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அவருக்கு தான் என்ன சவுண்ட் மைண்ட். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3 ஃபேஸ்லையுமே எடுத்துக்கோங்க. லோகாஸா இருக்கும் போதும் சவுண்ட் மைண்டு, பரிபூர்ண மனுஷனா இருக்கும் பொழுதும் பர்ஃபெக்ட் பிரெயின் சவுண்ட் மைண்ட், மகிமை அடைஞ்ச பிறகும் என்னங்க சவுண்ட் மைண்டு. அடுத்தது இப்போ வேற யாருக்கு சவுண்ட் மைண்ட் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களை விட்டா? மகிமை அடைந்த சபை. மகிமை அடைந்த சபை. அதே போல ஆதாமுடைய சந்ததிக்கு அப்போ சவுண்ட் மைண்ட் எப்போ வரும்? உயிர் சேர்ந்த உடனே சவுண்ட் மைண்டு. அதான் திரும்ப கொடுத்துல ஆரம்பிச்ச உடனே சவுண்ட் மைண்ட் வந்துருமான்னு கேட்குறேன். கிடையாது. எப்போ சவுண்ட் மைண்ட் வந்துச்சுன்னு எக்ஸாக்டா சொல்லலாம். 1000 வருஷம் முடிஞ்ச உடனே சொல்லலாமா? என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் சீசனுக்கு அப்புறமா சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்ட் மைண்டை கரெக்டாக அட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா லிட்டில் சீசன் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன கேள்வி வருது நமக்கு சவுண்ட் மைண்ட் இருக்குதா இல்லையா? இல்லை. இது இருக்கா? இது இருக்குதா? தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு எனக்கும் புரியும். நிறைய இதை பற்றி படிச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் மைண்ட்னா என்ன, ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? தெளிந்த புத்தினா என்ன, தெளிந்த புத்தியுள்ள, அல்ல இப்படி கூட சொல்லலாம், ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட்னா தெளிந்த புத்தியுடன் ஆவி. அது எப்படின்னா வாசிக்கலாம். தெளிந்த புத்தி என்பது உண்மையில் ஒரு பரிபூரண சிந்தையாகும். அது ஒரு பரிபூர்ண சிந்தை அப்படின்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் மைண்ட். நாம் எவ்வளவு கடினமாக முயன்றாலும் திரைக்கு இந்த பக்கம் இருக்கும் வரை நம்மால் ஒருபோதும் கொண்டிருக்க முடியாத ஒன்றாகும். வாய்ப்பே கிடையாது. திரைக்கு இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும், எந்த பக்கம்? மாம்சத்துல சபை இருக்கிற வரைக்கும் கொண்டு வரவே முடியாது. எதை? தெளிந்த சவுண்ட் மைண்ட. அடுத்து தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்பது, தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஏன் அப்படி கொண்டு வர முடியாது? அது முதல்ல பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இம்பர்ஃபெக்ட் பிரெயின். இம்பர்ஃபெக்ட் பிரெயின். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எப்படி இருந்துச்சு? பர்ஃபெக்ட் பிரெயின். பட் ஈவன் இந்த இடத்துல அந்த பர்ஃபெக்ட் பிரெயின்ல கரெக்டா காட் ஸ்பிரிட்டை பயன்படுத்தினால பர்ஃபெக்டா என்ன பண்ணாரு? சவுண்ட் மைண்ட்ல என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சார். பட் நம்மளால ஏன் யோசிக்க முடியாது?
அபூர்ணமான பாண்டம் நாம. அதனால என்ன பண்ண முடியாது? என்னென்ன ட்ரை பண்ணுங்க, 100% பர்ஃபெக்ஷன் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்பது என்னன்னா, படிங்க. அது ஒரு தெளிந்த புத்தியால் ஆளப்படுகிறது. சிம்பிள். அது ஒரு தெளிந்த புத்தியால ஆளப்படுது. எது? தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அது தெளிந்த புத்தியால் ஆளப்படுது. சரி, யாருக்கு தெளிந்த புத்தி இருக்கு? தேவன். அப்படின்னா தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஒருத்தருக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அவர்கள் தேவனால் ஆளப்படுகிறவர்கள். அவர்கள் தேவனால் ஆளப்படுகிறவர்கள். இப்ப சொல்லலாம், தெளிந்த புத்தி இருக்கா நமக்கு? கிடையவே கிடையாது. தெளிந்த புத்தி உள்ள ஆவி இருக்கு. எப்போ இருக்கு? இருக்குன்னா எப்போ? தேவனால் நாம் ஆளப்பட்டால், அந்த ஆவி நம்மளை இயக்குனா அந்த தெளிந்த புத்தி. எந்த தெளிந்த புத்தி? தேவனுடைய ஆவி என்னக்கூடிய தெளிந்த, விச் மீன் அவருடைய மைண்ட் நம்மள ஆள்னா. நியூ கிரியேச்சர் மைண்ட் தெளிந்த புத்தி அப்படின்னு சொல்ல முடியுமா? நியூ கிரியேச்சர் பாவம் பண்ணுமா? பண்ணாது. அப்படின்னா தேவனுடைய மைண்ட்ல ஆள்றதுன்னா என்னன்னு பார்த்தோம்னா, நியூ கிரியேச்சர் மைண்டில் நாம் என்ன பண்றது, அந்த இடத்துல செயல்படுறது. பிராக்டிக்கலா நம்ம பிரெயின் ஆக்சுவலா என்ன கிடையாது, சவுண்ட் மைண்ட் இல்ல. படிங்க. அது ஒரு தெளிந்த புத்தியால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அது ஒரு தெளிந்த புத்தியால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. யாருடைய தெளிந்த புத்தியால்? தேவனுடைய தெளிந்த புத்தியால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அது தேவனுடைய சிந்தையால், கிறிஸ்துவின் சிந்தையால் ஈர்க்கப்படுகிறது. தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்பது நமது பழைய சிந்தையானது புதுப்பிக்கப்படுவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருக்குதுன்றத என்ன யோசிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓல்டு பிரெயினை ரிப்பேர் பண்ணுதுன்னு என்ன பண்ணிக்கூடாது, நாம நினைத்து கொள்ளக்கூடாது. அது ரிப்பேர் ஆனது தான். அது என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. படிங்க. தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்பது நம்முடைய புதிய சிந்தையின் வளர்ச்சியாகும். நியூ கிரியேச்சர் மைண்டினுடைய growth. புரிஞ்சுங்களா புரியலையா? சவுண்ட் மைண்டுக்கும் ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்டுக்கும். சவுண்ட் மைண்டு நமக்கு வரணும்னா எப்போதான் வரும்? மைண்டே சவுண்ட் மைண்டு மகிமை அடைஞ்சாதான். வாய்ப்பே கிடையாது நமக்கு. அது வரைக்கும் உலக ஜனங்களுக்கு 1000 ஆண்டு சர்ச்சுக்கு அப்புறமா தான் பர்ஃபெக்டா சவுண்ட் மைண்டு. அப்படின்னா நமக்கு என்னதான் பண்ண முடியும்? இப்போ அவருடைய ஆவியில் என்ன பண்ணலாம்? செயல்படலாம். கரெக்டுங்களா? இது எப்படி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேபிள் பார்க்கலாம். ரெட் கலரில் ஒரு பக்கம் சிச்சுவேஷன் உதாரணத்துக்கு போட்டிருக்குது. ரெட் கலரில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்சவுண்ட் மைண்ட். அன்சவுண்ட் மைண்ட் என்ன அர்த்தம்? விழுந்து போன மாம்சம். நம்ம பிரெயின் யோசிக்கிறது எல்லாமே என்னதான்? நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம மூளை யோசிக்கிறது எல்லாம் எப்படி யோசிக்கும்? அன்சவுண்டாக தான். சரிங்களா? பர்ஃபெக்ட் ஹியூமன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சவுண்ட் மைண்ட். கிரீன் கலரில் போட்டிருக்கேன். இப்போ ப்ரெசண்ட்ல இருக்கக்கூடிய ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ப்ளூ கலரு. ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட் வேணா இருக்கலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஹெல்த் எடுத்துக்கலாமே. ஹெல்த்தில் ஒரு ஃபாலன் ஃப்ளெஷ் பிரெயின் என்ன சொல்லணும்? அன்சவுண்டா நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எல்லாம் எடுக்காத, பாடியை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ என்ன பண்ணு, கஷ்டப்படுத்து. இஷ்டத்துக்கு என்ன பண்ணு, நீ சாப்பிடு. என்னென்ன சாப்பிடு? எல்லாமே சாப்பிடு. எது சொல்லும்? சவுண்ட் மைண்ட் சொல்லுமா? ஃபாலன் ஃப்ளெஷ். பர்ஃபெக்ட் ஹியூமன் என்ன சூஸ் பண்ணுவார்? சவுண்ட் மைண்டு பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணும். அப்படின்னு அர்த்தம். என்ன டயட் அப்படின்ற சூஸ் பண்ணலாம், ஒரு குறையுமே இருக்காது. ஆனால் இது செய்ய முடியுமா? நடுவில் இருக்கிறத செய்யவே முடியாது. ஆனால் என்ன பண்ணும்? சாப்பிட்டா நல்லா இருக்கணும்னு தோணும். ஆனால் சேச்சா இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன எதை பற்றி பார்த்துருக்குறோம்? ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். அதை கரெக்டாக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து என்ன பண்ணணுமோ அதை என்ன பண்ணோம், டிசிஷன் எடுக்கும். இது எந்த ஆவியில் செயல்படுறது? ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்டு. ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட்னா சவுண்ட் மைண்ட் இருக்கிறது தேவன். அந்த தேவன் அவருடைய மைண்ட் எல்லாத்தையும் பைபிளில் வச்சுட்டாரு. அதன்படி கேட்டு செயல்பட்டோம்னா நம்ம எந்த ஆவியில் செயல்படுகிறோம்? தெளிந்த புத்தியுள்ள ஆவியில் செயல்படுறோம். அப்போ இப்படி முடியுமா? முடியும். உதாரணத்துக்கு ஃபேமிலி பிரச்சனை எடுத்துக்கலாம். அன்சவுண்ட் மைண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணோம்? கோவமா என்ன பண்ணோம்? கசப்பு. அப்படியே மாற்றி மாற்றி என்ன பண்ணோம்? அந்த இடத்துல வருதுன்னா அன்சவுண்ட். பர்ஃபெக்ட் ஹியூமன் என்ன பண்ணோம்?
எந்த பிரச்சனையுமே நம்ம அழகாக என்ன பண்ணணும்னு பார்த்தா செட்டில் பண்ணோம். ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட் நடுவில் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெதுவான பிரதியுத்தரம் என்ன பண்ணோம் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கோவம் வரும், ஆனால் என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், தெளிந்த புத்தியில் ஆவியில் செயல்படுறதுனா இதுதான்றத வசனத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். பணத்தை எடுத்துக்கலாமே, அன்சவுண்ட் மைண்ட் எப்படி யூஸ் பண்ணோம், வேஸ்ட்ஃபுல்லாக ஒரு பக்கம் ஒன்று வேஸ்ட்டாக இறக்கிறது, இன்னொன்று ஹோட் செல்ஃபிஷ்லி என்ன பண்ணுறது, ஹோட்ஸில் என்ன அர்த்தம், தனக்குனே என்ன பண்ணுற சுயநலத்துக்காக சேர்த்து வச்சுக்கிறது. ஏன்னா ஒன்று பேராசை, பயம், அடுத்தது என்ன ஆயிருமோன்றது. பர்ஃபெக்ட் ஹியூமன் என்ன பண்ணும், செலவு பண்ணும், சேவ் பண்ணும், எக்ஸாக்ட் ஜஸ்டிஸாக இருக்கும், ஜெனரஸாக என்ன இருக்குமா இருக்கும், நெவர் வேஸ்டஸ். பண்ண முடியுமா? நடுவில் இருக்கிற காலத்தை பண்ண முடியாது நம்மளால். இப்படி எடுத்துக்கலாம். என்ன பண்ணோம், கரெக்டாக பட்ஜெட் பண்ணோம். ஐயோ திடீர்னு வருமா அந்த இடத்துல பேரச வரும், ஐயோ இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இது என்ன கிடையாது, இது தேவனுடைய மைண்ட் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கிறிஸ்துவின் ஆவியில் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படும். எல்லாம் எடுத்துக்கலாம். இன்சல்ட்டு ஃபேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அன்சவுண்ட் மைண்ட் என்ன பண்ணோம், பஸ்ட் இன் ரேஜ் அப்படின்னு அர்த்தம். கோவத்தின் உச்சத்துக்கு என்ன பார்த்தா போகிறது, கிரட்ஜ் வச்சுக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணும். பர்ஃபெக்ட் ஹியூமன் கோவம் வராது, எதுவுமே அது பர்ஃபெக்ட் லெவலில் என்ன ஆகுனா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய காலம் ஒரே ஒருத்தருக்கு தான் பொருந்தும் உலகத்தில் வாழ்ந்தவர்ல. யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. இது ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், ஹர்ட் ஆகும்னா ஹர்ட் ஆகும். டக்குன்னு ஆவி என்ன பண்ணும், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஸ்பிரிட் ஆஃப் தி சவுண்ட் மைண்ட். அப்போ சாந்தமாக பேசும், ஹர்ட் ஆகிட்டோம். புரியுதுங்களா? இது என்ன பண்ணலாம், மூணாவது செய்யலாம். டிசிஷன் மேக்கிங். அன்சவுண்ட் மைண்ட் என்ன பண்ணும், கன்ஃபியூஸ் ஆகிரும் எடுத்த உடனே. ஏன் டிசிஷன் மேக்கிங்கில் கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் தான், பயம், சுயநலம். இது ரெண்டு இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் வருதுன்னா என்ன அர்த்தம், பயம் சுயநலம் இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. பர்ஃபெக்ட் ஹியூமன் என்ன பண்ணுவாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் சவுண்ட் மைண்டு என்னன்னா, ஆல்வேஸ் சூஸஸ் த பெஸ்ட் பாத் வித்தவுட் கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபியூஷனே இல்லாமல் பெஸ்ட் பச்சை எப்படி இருக்கு நமக்கு, அது கிடையாது. ஆனால் இப்போ கிடைக்காது அது. ஆனால் என்ன பண்ண முடியும், நம்மளால போய் பார்க்கும், டிசிஷன் எடுக்க முடியல. தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுது, ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லுது, ஒருவேளை தப்பு பண்ணாலும் அதில் அந்த மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவோம். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட். ஸோ இப்போ கேள்வி இருக்குதா இல்லையா, சவுண்ட் மைண்டு? சவுண்ட் மைண்ட் கிடையாது. ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட் இருக்கா? இருக்கா? ஆட்டோமேட்டிக்காகவே பை டிஃபால்ட் இருக்குதா? இதை வாங்கணுமா? வாங்கணும். எப்படி வாங்கிறது, ப்ரேயர். ஒரு லிஸ்ட், ஒரு 5 முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணிடலாம், இதை எப்படி வாங்கிறது. ஏன்னா கடைசி ஆவியே தான். கடைசி ஆவியான எந்த ஆவியில் மறந்துட்டுமா, பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் அதில் கடைசி ஆவிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கோம். நம்ம இதை வாங்கணும்னா என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோமா, இதை நம்ம கான்செக்ரேட் ஃபர்ஸ்ட். சாதாரண கான்செக்ரேஷன் கிடையாது. சாலமோன் என்ன சொல்றாருன்னா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அவ்வளவுதான். இருதயத்தை தானே என்ன அர்த்தம், மேக் த ஃபுல் அன்ரிசர்வ்டு கான்செக்ரேஷன் டு காட். முழுசா எதையுமே தனக்கென்று வைத்து கொள்ளாம எல்லாமே தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய சித்தத்தை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை முழுசா எடுத்துக்கிறது தான் இந்த கான்ட்ராக்ட்குள்ளவே என்ட்ராகிறது. அப்படின்னா வாசிங்க, 5th வால்யூம் 252 இருக்குது. எல்லா விஷயங்களிலும் தங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல். தமிழ்ல இருக்கக்கூடிய வால்யூம்ல பேஜ் நம்பர் 334 படிங்க. எல்லா விஷயங்களிலும் தங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் சொந்த எண்ணங்களை முற்றிலுமாக அகற்றிவிட்டு தங்கள் வாழ்வில் தேவ சித்தத்தையும் தெய்வ நிதானிப்பையும் பெரிதும் நாடிட வேண்டும்.
அந்த அளவுக்கு தேவனுடைய சிந்தையை அறிந்ததினாலே அவர்கள் தேவனுடைய குணாதிசயங்களை பெற்று தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, அதாவது தேவ சிந்தையை உடையவர்கள் ஆவார்கள். தெளிந்த புத்தியை வாங்கணும்னா ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சொந்த எண்ணத்தை வரும் அதை என்ன பண்ணிடணும், விட்டுறணும். ரெண்டாவது, எலிமினேட் ப்ரைடு அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமை என்ன பண்ணி ஆகணும், எலிமினேட்னு அர்த்தம், அழிச்சிடணும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அதே ஞானி 28-26 நீதிமொழிகள்ல தன் இருதயத்தை நம்புகிறவன் என்ன பண்றாரு, திடீர்னு திட்டாரு. யாரு? ஃபூலிஷ், ஃபூல். எதை நம்பிட்டு இருக்கிற? இருதயத்தை போய் நம்பிட்டு இருக்கிற. அப்படின்னா எப்போ இந்த இடத்துல ஞானி சொல்றாருன்னா, எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த இருதயத்தை நம்புறான், அவன் முட்டாள். அதனால்தான் அவன் ப்ரைட்ல என்ன பண்றான், இருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல அவனுடைய சொந்த தனிப்பட்ட ஒழுங்கற்ற முடிவுகளை என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்புறான். அதாவது என்ன ஆகுதாமா, வாசிங்க. நம்முடைய சொந்த இருதயத்தை நம்பும்போது, அதாவது நம்முடைய சொந்த ஒழுங்குபடுத்தப்படாத தீர்ப்புகளை நம்பும்போது, அது ஒழுங்குபடுத்தாததான் என்ன அர்த்தம்? ஸ்கிரிப்சர்ஸ்ல ஒழுங்குபடுத்துறது இல்லையா, ஆனா அதை நம்பும் பொழுது நாம் ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். யார் போய் மாட்ட சொன்னா? யார் போய் மாட்டினது? யாரும் போய் மாட்டல, அவரா போய் மாட்டிக்கிறது. ஏனெனில் அது குறைபாடுள்ள சிந்தனையே உருவாக்குகிறது. அப்படின்னா நம்மளே யோசிக்கிறோம்ல, எந்த மைண்ட்ல இருந்து யோசிக்கிறோம்? சவுண்ட் மைண்ட்ல இருந்தா, அன்சவுண்ட் மைண்ட்ல இருந்தா? ஏன்னா நமக்கு தான் என்ன இல்லை, சவுண்ட் மைண்டே இல்லையே. அப்ப எதுல இருந்தா யோசிக்கிறோம்? அன்சவுண்ட் மைண்ட்ல இருந்து யோசிச்சு அதை அப்படியே நம்பனா போய் பிரச்சனையில தான் மாட்டுவோம். அடுத்தது, அது நம்மை தவறான முடிவுகளை எடுப்பதற்கும் தரமற்ற தேர்வுகளை செய்வதற்கும் வழி நடத்துகிறது. தரமற்ற தேர்வுகள், மேக்கிங் பேட் டிசிஷன், புவர் சாய்ஸ் என்ன பண்றதுன்னு பார்த்தா லைஃப்ல எடுக்கிறது. அப்படியே போனேன். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பதிலா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அதுக்கு ஆப்போசிட்டா இதை செய்யணும்னா நமக்கு தேவை என்னன்னா மனத்தாழ்மை. மனத்தாழ்மை தேவைன்னா எதை நம்பக்கூடாது, பழைய சிந்தையை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பக்கூடாது. நம்மளையே நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. நம்முடைய முடிவுகளை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பக்கூடாது. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. ஸோ ஆனால் பெருமையை அகற்றிட்டு தாழ்மையை எடுத்துக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். பெருமையை அகற்றி தாழ்மையை பயிற்றுவிப்பது என்பது எல்லா தன் மதிப்பையும் அல்லது எல்லா தன் அன்பையும் இழப்பது என்று அர்த்தம் அல்ல. நாம் பயனற்றவர்கள். அப்படின்னா தாழ்மை ஆகிறது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யாரு? பயனற்றவர்கள். நான் ஒரு யூஸ்லெஸ், திறமையற்றவன், அல்லது எப்போதும் நான் தப்பு தான் பண்ணிட்டு இருப்பேன் நினைக்கிறது தாழ்மை கிடையாது. இப்படி நினைக்கிறது எனக்கு, நான் எப்பவுமே என்ன பண்ணுவேங்க பிரதர், நான் பண்றதெல்லாம் தப்பு தான், நான் என்ன ஆயிரும் இந்த இடத்துல, தப்பா செஞ்சிரு, இது தாழ்மையே கிடையாது. இது என்னன்னா சுய இழிவுபடுத்துகிறது. அப்படின்னு அர்த்தம். நம்மளை நாமளே கேவலப்படுத்திக்கிறது தவிர்த்து இது என்ன கிடையாது, இது தாழ்மெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஹியூமிலிட்டி அட் ஆல். படிங்க. மிக குறைந்த தன்மதிப்பானது பெருமையை போலவே தீங்கு விளைவிக்க கூடியது. முக்கியமான பாயிண்ட் இது. பெருமை எப்படி தீமையை விளைவிக்குமோ அதே மாதிரி மிக குறைந்த தன் மதிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் என்ன கிடையாது, எனக்கெல்லாம் திறமையே கிடையாது, தாழ்மையாது சுய இழிவுபடுத்துறது. அப்படின்னா இது அதிக சோர்வுக்கும் பலவீனத்திற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்தும். அப்படின்னா என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற வேண்டும் என்றால் அதான் பவுல் எழுதுறாரு, ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ராப்பரா எவால்வேட் பண்ணுங்க. நம்மளுடைய பலம் என்ன, நம்மளோட பலம். ரொம்ப நம்மளை ஓவராகவும் தூக்க வேண்டாம், நம்ம ரொம்ப ஓவராகவும் என்ன பண்ண வேண்டாம். யார? நம்மள நாமளே. ஸோ அதுதான் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். இப்படி இருந்தோம்னா எதை வாங்கிக்கலாம்? ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். மூணாவது பாயிண்ட், பி டீச்சபிள் அப்படின்னு அர்த்தம். கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இருந்தாதான் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை வாங்க முடியும். சங்கீதம் 119:66 வாசிங்க. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமா இருக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல நாம
சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி தேவனுடைய கற்பனைகள் மேலையும் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு என்ன பண்ணுங்க, போதித்து அருளும். தேவனே நீங்க சொல்றபடி நான் என்ன பண்றேன், கேட்டுக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல நாம் அவருடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய சிந்தனையும் அவருடைய திங்கிங்கையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். கேட்கணும், தேவனுக்காக காத்திருக்கணும், அவருடைய வழியில் என்ன பண்ணணும், நாம் செய்யணும். அதுதான் ஒரு பாயிண்ட் அழகாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது தான் என்ன பண்ணுறோம், விரும்புகிறோம். ஆனால் நம்மளில் சிலர் கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வழியில் செய்ய விரும்புகிறோம். கேள்வி புரிஞ்சுங்களா? அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு ஆசைன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் தான் பிரதர் ஆசை. ஆனால் எல்லாரும் கேட்டால் செய்யணுமான்னு கேட்டால் பதில் என்ன, கிடையாதுன்னு தான் பதில். ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு ஆசை, அது எப்படி செஞ்சிடறோம், நம்முடைய வழியில் செய்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய இதோடைய முக்கிய அம்சம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய வழியில் செய்யணும். அப்படின்னா போதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பது என்பது இதுதான், கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்பது இதுதான். கர்த்தருடைய சித்தத்தை அவர் வழிநடத்தக்கூடிய விதத்திலே செய்யறது. எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், எதிர்மறை எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் வழியில கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முயற்சிக்குவாங்க. இந்த நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் தேவனுடைய சித்தம் நல்லா தெரியும், ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய அறிவையும் தங்களுடைய வழிகளையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. யார் சொல்லலாம்? நிறைய எக்ஸாம்பிள் எடுக்கலாம், சில எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், சொல்லாமா? அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கறது தேவனுடைய சித்தம். தேவனுடைய வழி என்ன, கண்மலை கிட்ட என்ன பண்ணோம், பேசணும். மோசேனுடைய வழி என்ன, மக்களுடைய முறுமுறுப்புனால கோபம் அடைஞ்ச மோசே கண்மலை கிட்ட பேசாம தன் கோலால எத்தனை வாட்டி அடிச்சிட்டாரு, 2 தடவை என்ன பண்ணிட்டாரு, அடிச்சார், தண்ணி வந்துச்சு. தேவனுடைய சித்தம் நிறைவேறிச்சா, நிறைவேறிச்சு. ஆனா அது அவருடைய வழி இல்லை. தண்ணி வந்துச்சு, ஆனா அவருடைய வழியா இல்லை. விளைவு தேவனை மகிமைப்படுத்த தவறினதுனால மோசேவும் ஆரோனும் வாக்களித்த தேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியல, நுழைய அவர்களுக்கு அனுமதி இல்லை. இதுல இருந்து என்ன புரியுது, ஒரு சிறிய கீழ்ப்படியாமை கூட எந்த அளவுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துதுன்றது நல்லா என்ன ஆகுது, புரியுது. தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது, கரெக்டு தான். ஆனா அது எப்படி செய்யணும், அவருடைய வழியில செய்யணும். வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஆபிரகாம் மற்றும் சாராள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்க, துரிதப்படுத்தினாங்க. அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்ன, ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுத்து அவர் ஒரு பெரிய தேசத்துடைய தந்தை ஆக்குறது. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமானதுனால தேவனுடைய வழிக்கு என்ன பண்ணல, இவங்க வெயிட் பண்ணாம இவங்க எடுத்த முடிவுனாலதான் அத்தனை பிரச்சனையும் காரணம். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இஸ்ரேலுக்கும் அரபியர்களுக்கும் இன்னி வரைக்கும் பிரச்சனை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வழியில போனது. ஆனா அல்டிமேட்டா தேவனுடைய சித்தத்தை அவருடைய வழியில செஞ்சா மட்டும்தான் பிளெஸிங்ஸ் முழுசா கிடைக்கும். சரி, பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்? இந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடினமான சூழல் வந்தாலும் சரி, அவங்க தமது புரிதலையே அவங்க என்ன பண்ணல, வரும் தாட்டு தூக்கி போட்டுட்டு தேவனுடைய வழிமுறைகளை துல்லியமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குட். நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நோவா, தேவனுடைய சித்தம் என்ன, வரவிருக்கக்கூடிய அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து நோவாவையும் அவருடைய ஃபேமிலி என்ன பண்ணோம், காப்பாற்றுறது தான். தேவனுடைய வழி என்ன, பேழையை எப்படி செய்யணும் அப்படின்றத துல்லியமான விவரங்களை என்ன பண்ணாருன்னு பார்த்தா நோவா கிட்ட கொடுத்தாரு. அதாவது அதனுடைய அளவு, பயன்படுத்த வேண்டிய மரம், எத்தனை அறைகள் போன்றவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க, கொடுத்தாரு. ஆனால் மழையை என்ன பண்ணல, அதுக்கு முன்னாடி பெய்யலை. நோவாவுடைய செயல் எப்படி இருந்துச்சு? நோவா கேள்வியே கேட்கல. தனக்கு சரி என்று பட்டதை நோவா என்ன பண்ணல, செய்யல. ஆதியாகமம் 6:22 பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, தேவன் தனக்கு கட்டளையிட்டது எல்லாம் நோவா செய்தார். வசனம் எப்படிதான் இருக்கு, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு. கட்டளையிட்டபடி எல்லாம் அவ்வளவுதாங்க. எப்படியும் செய்ய முடியாது. அப்படின்னா சில சமயத்துல எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு வீடு கட்டும் போதே, ஒரு பில்டிங் கட்டும் என்னென்ன ஐடியா வருது நமக்கு.
இவருக்கு இது இப்படி வச்சிருக்கலாம்ல, இந்த அறையை இப்படி டிசைன் வச்சிருக்கலாம், நல்லா தானே இருந்திருக்குமே. ஏதாவது சொன்னாரா? தாட் வந்திருக்கு மனோவாக்க வந்திருக்கலாம். பட் நோ, தேவன் சொல்லிட்டார், அது நம்ம என்ன பண்ணோம், செஞ்சிடணும். இவர் எடுத்துக்கலாமே. யார் இவர்? இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் போனாரு ராங் வேல. ஆனால் என்ன பண்ணிட்டாருங்க, கோவம் வந்தாலும், ஏன்னா ஏன் கோவம், இந்த தீர்க்கதரிசி வந்து பெரிய அற்புதம் ஏதாவது சொல்லி செஞ்சு நினைச்சா நடக்கல. தேவனுடைய வழி என்ன, போய் முக்கியலு. பட் என்ன பண்ணிட்டார், தேவனுடைய வழிக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுடைய வழியும் இருக்கு, தேவனுடைய வழியும் இருக்கு. அதை எதை எடுத்தாதான் தெரிந்த புத்தியுள்ள ஆவி நல்லா கிடைக்கும். அப்படி எடுக்க தான் நல்ல முடிவுகளை நாம் எடுப்போம். ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கலாமா? இந்த செக்லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, am I doing God's will in God's way அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய வழியில தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் செக் பண்றோம்னு வச்சுக்க. மோட்டிவேஷன் என்ன அர்த்தம், நோக்கத்தை செக் பண்றது. கேள்வி, நான் இதை ஏன் செய்கிறேன், நம்ம வழி என்ன பதில் சொல்லும், எனக்காக நான் செய்கிறேன். இதில் அவுட்புட் வந்து நம்மளுடைய சுய மகிமைனா என்னது, அது செல்ஃப். காட்ஸ் வே என்ன, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு. மெத்தட் செக், நான் ஏன் இந்த மெத்தடில் செய்கிறேன். ஓன் வே என்ன சொல்லும், ஷார்ட்கட்டு, மனுஷிக பாரம்பரியம். ரொம்ப காட்ஸ் வே என்ன சொல்லும், தேவனுடைய கொள்கைகள். டிபெண்டன்ஸ் செக், அப்படின்னா நான் என்னுடைய சொந்த புத்தியில் சாடுறேனா அப்படின்னா, எப்போ சாடுறோம், ப்ரேயர் இல்லாமல் வசனத்தின்படி செயல்படணும்னா சாடுறோம். காட்ஸ் வே எப்படி, தேவனுடைய கைடன்ஸை கேட்குறது. எப்படி தேவனுடைய கைடன்ஸ் கிடைக்கும் நமக்கு, ப்ரேயர், தேவனுடைய வார்த்தைகள், அவ்வளோதான். கவுன்சிலிங் எப்படி, 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள், கர்த்தருடைய பாதையில் சரியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சயின்ஸ். ஆட்டிடியூட் எப்படி செக் பண்ணலாம், நம்மளுடைய வழியான்றத, எந்த ஆவி நம்மளை உந்தி தள்ளுது அப்படிங்கிறத. பெருமை வருது, பொறுமை இழக்கிறோம், பயம் வருது, எல்லாம் வருது அப்படின்னா எந்த வழியில் போயிட்டு இருக்கோம், ஓன் வே. காட்ஸ், ஐயோ மனத்தாழ்மை இருக்கு, விசுவாசம் இருக்கு, பொறுமை இருக்கு, அன்பு வலியுது, விச் இஸ் காட்ஸ் வே. ஃபைனலாக என்ன கனியை கொடுக்குறோம், கன்ஃபியூஷனாக இருக்கு, என்ன வழி, ஓன் வே, காட்ஸ் வே, சமாதானமாக இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் செய்கிறோமா, தேவடைய சித்தத்தை தேவடைய வழியில் செஞ்சோம்னா தான் எந்த ஆவி வாங்க முடியும், தெளிந்த புதிய ஆவி. 4th பாயிண்ட், கர்த்தரை மட்டுமே தலையாக ஏற்றுக்கொள்வது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சில சமயத்தை நாம் கர்த்தரை தலையாக ஏற்றுக்கலாமல் சபையின் ஊழியர்களை கூட சில சமயத்தில் என்ன பண்ணிடுவோம், நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் சிந்தையை தான் ஃபாலோ பண்ணணும், கிறிஸ்துவுடைய அதிகாரத்துக்கு தான் கீழ்ப்படியணும். ஏன்னா கிறிஸ்துவின் சித்தத்தை மட்டும்தான் நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். அதை தான் பவுலன் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மைண்டை எதை வச்சு வழிநடத்தணும், பரிசுத்த வேத எழுத்துக்கள். அதுதான் தீமோத்திக்கு இங்கே திருப்பி சொல்றார், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை அப்படிங்கிறார். அப்படின்னா மைண்டை ரெகுலேட் பண்ணிட்டே இருக்கணும். எதை வச்சுட்டு, ஸ்கிரிப்சர்ஸை வச்சுட்டு ரெகுலேட் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நேச்சுரலாக வருதுல சிந்தைகள், அது நம்ம ஞானி ஆக்கிறதே கிடையாது. ஆனால் அதை கிறிஸ்துவின் சிந்தையினால, அதாவது தேவ வாக்கியங்களால் ஒழுங்குபடுத்திட்டோம்னா, அதை நம்ம உறுதி செஞ்சிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நாம் வேதத்தை ஒரு பரிபூர்ண தரநிலையாக நமக்கு முன்னாடி வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். பைபிளை ஸ்டாண்டர்டாக வச்சு பின்னாடி எல்லாத்தையும் பின் வருவது, அதான் என்னது, இது நம்மளுடைய தீர்ப்புகள், நம்ம முடிவு, நம்ம நடத்தை, என்ன செய்கிறோம் அப்படின்றத பைபிளை ஸ்டாண்டர்டாக வச்சிட்டோம்னா கிளியராக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை வாங்கிக்கலாம். ஸோ அப்படின்னா, ஏன்னா நம்ம சிந்தை எல்லாம் எப்படி இருக்கு, அபூர்வம், ஆரோக்கியமே கிடையாது. அதனால நமது சித்தத்தால் வழிநடத்தப்படாமல், திருப்பி தான் யாருடைய சித்தத்தால் வழிநடத்தப்படணும், கர்த்தருடைய சித்தத்தால் வழிநடத்தப்படணும். அதாவது வசனத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது மாதிரி செஞ்சிட்டோம்னா முடிஞ்சு. ஸோ அப்போ கேள்வி, ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியின் சிந்தனைகள் உண்மையில் எதை பற்றி தான் இருக்கும், எப்படி யோசிக்கும்? சிம்பிளாக என்னன்னா, சவுண்ட் மைண்ட் எப்படி யோசிக்கும், அப்போ அன்சவுண்ட் மைண்ட் எப்படி யோசிக்கும்? ஒரு பரிபூர்ண சிந்தையால் ஆளப்படும், உந்தப்படும் மற்றும் வழிநடத்தப்படும் சிந்தைக்குள்ள எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்?
சிம்பிளாக என்ன கேட்குறேன்னா, அன்சவுண்ட் மைண்ட் எப்படி? சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட் இன் த சென்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட். உதாரணத்துக்கு லைஃப் எடுத்துக்கலாமே. என்ன சொல்லும் அன்சவுண்ட் மைண்ட்? சாப்பிடு, குடி, நாளைக்கு செத்து போயிரு. என்ன பண்ணாத, நித்திய ஜீவனுக்காக வாழு. வசனம் சொல்லும், பாரு, ஸ்கிரிப்சர் சொல்லும். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. இந்த உலகத்துல ஃபியூச்சருக்காக வாழாத, நித்திய ஜீவனுக்காக என்ன பண்ணுங்க, வாழு. என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம், எந்த ஆவியில உந்த போடுறதை பார்க்கலாம். ஃபியூச்சர் எடுத்துக்கலாம். எதுக்குமே ஹோப்லெஸ்ஸுங்க, எல்லாம் மோசமாக தான் என்ன ஆகிட்டு இருக்குது, போயிட்டுருக்கு. இல்லை, ஃப்யூச்சர் என்ன இருக்குது, நமக்கு பிரைட்டாக இருக்குது. தேவனுடைய சந்தோஷம் சமாதானம் நமக்காக என்ன ஆகிட்டு இருக்கு, வசனங்களில் சொல்லப்பட்ட மாதிரி காத்துட்டு இருக்குது. ஏன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். லேபர் கஷ்டப்படுறதை எடுத்துக்கலாம். நம்ம ஆண்டவருக்காக செய்யறதுல வேஸ்ட் டைம். இதுக்கு என்ன பண்ணலாம், வேஸ்ட். இட்ஸ் மீனிங்லெஸ், அர்த்தமே இல்லை. இல்லைல்ல, எதை செஞ்சாலும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வேல்யூ வச்சிருக்காரு. ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் யோசிக்கும். குளோபல் சஃபரிங், அன்சவுண்ட் மைண்டு என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிளானே என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. இல்லை, தேவன் தீமை அனுமதிச்சது என்னதா, பிரில்லியன்ட் பிளான். செல்ஃப் எடுத்துக்கோங்க. இது என்ன சொல்லும், சுயநலத்தில் இருக்கிறோம், தன்னை தானே பேம்பர் பண்ணோம், ஃபீல் குட்டாரு அப்படின்னு சொல்லும். இது என்ன சொல்லும், எப்பவுமே தன்னை பலி செலுத்திட்டே இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே கீழே ஸ்கிரிப்சர் போடுறேன் நான். அந்த ஸ்கிரிப்சர் பேஸ் பண்ணி சவுண்ட் மைண்ட், ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் திங்க் பண்ணது. ட்ரையல்ஸ் வருது, என்ன யோசிக்கும், சாபமாக கூட யோசிக்கும். யார் மாதிரி, யோபு மாதிரியும் அவங்க ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரியும். ட்ரையல்ஸ் தேவனுடைய கிருபை. இது கிறிஸ்துவின் பள்ளியில் இதெல்லாம் ஒரு பாடங்கள். வேர்ல்ட்லி திங்ஸ், உலக பிரகாரமான திங்ஸ் எல்லாம் என்ன பொக்கிஷம், எவ்வளோ சேர்க்க முடியுமோ என்ன பண்ணிக்கோ, சேர்த்து வச்சுக்கோ. குப்பை என்ன பண்ணிடு, சாக்ரிஃபைஸ் பண்ணிடு. பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம். நல்ல அதை நோக்கியே போயிட்டு இருக்குன்னா அன்சவுண்ட் மைண்டு. சேர்க்கவே இல்லை, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்குறோன்னா ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட். ஏன் ஒர்க் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கணும், ரிட்டையர் ஆகணும் கம்ஃபர்டபுளாக. இது என்ன சொல்லும், ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது, மகிமை அடைஞ்ச பிறகு. அதுக்காக ஏன் எஃபர்ட் எடுக்கணும், கொஞ்சமாக எஃபர்ட் எடு, ரொம்பலாம் என்ன பண்ணாத, ஒர்க் அவுட் பண்ணாத, பெஸ்ட்டு என்ன பண்ணுங்க செய்யுங்க. ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மீன் சொல்லும். கேரக்டர் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு, பணம் தான் முக்கியம். கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ண போகுது, இன்கம்மை. கேரக்டர் இன்க்ரீஸ் பண்ண இன்கம்மை பண்ணாதே. இது என்ன சொல்லும், கிரிட்டிக்கல். அதுதான் ஜீவனை என்ன பண்ணும் உங்களுக்கு கொடுக்கும். அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும், ஐயோ மனுஷன் அப்ரூவல் வாங்கணும், சொந்தக்காரங்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இது என்ன சொல்லும், தேவன்கிட்ட என்ன பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும். பொசஷன்ஸ் என்னென்னலாம் ரிச்சஸுக்கு வைக்க முடியுமோ வெய்ய எல்லாம் வச்சுக்கோ. ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் என்ன சொல்லணும்னா, தேவையானதை வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாத, ஸ்டோர் பண்ணி வைக்காத. அந்த ஓமை நமக்கு நல்லாவே தெரியும். ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்கும், ஹர்ட் பண்ணிட்டேன்னா திருப்பி என்ன பண்ணிடுவேன், ஹர்ட் பண்ணாமல் விடவே மாட்டேன். தீமைக்கு தீமை, தீமைக்கு நன்மையை வச்சு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தீமையை நன்மையினால தான் வெல்லும். ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். பொசிஷன் நம்பர் 1 இருக்கணும் எல்லாத்துலேயும். இங்கே வேலைக்காரனாக இருக்கணும். ப்ரைடு, ஆமாம் இரு. இங்கே டேஞ்சரஸ், டெட்லி, எப்போ வந்தாலும் அதை என்ன பண்ண, நீ ஜெயிக்கணும். ஸ்கிரிப்சர் சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. இண்டிபெண்டன்ஸஸ், உன் இஷ்டப்படி செய்ய, நீயே யோசி. நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் வழிப்படி வாடு, உன் இஷ்டப்படி. இல்லை தேவனுக்கு முழுசாக என்ன பண்ணு, கொடுங்க. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த போல சொந்த பட்டியலை தயாரிக்க வேண்டும். நம் வாழ்வில் நாம் கேட்பதையும் பார்ப்பதையும் குறித்து ஒரு தெளிவற்ற புத்தியற்ற சிந்தை எப்படி சிந்தித்து செயல்படுகிறது என்பதையும் ஒரு பக்கம், தெளிந்த புத்தியின் ஆவி எப்படி செயல்படுதுன்றதை என்ன பண்ணிக்கலாம், நாம
ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒரு செக்லிஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போடலாம். அப்படின்னா தேவன் நமக்கு ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பரிசை கொடுத்துருக்காரு, அது அவருடைய ஹோலி ஸ்பிரிட். இதன் மூலம் நாம் நல்ல போராட்டத்தை போராடவும் ஊழியம் செய்யவும், அடுத்து துணிச்சலுடன் பேசவும், சத்தியத்தை போதிக்கவும், கிறிஸ்துவின் சாயலாகவும் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். இந்த ஆவி நம்மிடம் செயலற்று இருக்கவும், அதை நாம் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமலும் என்ன பண்ணணும்? இது செயலெடுத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுவே இல்லாமல் போகிறது எது? தேவனுடைய ஆவியே. மாறாக நம் வைராக்கியத்தை மீண்டும் தூண்டி, யார் இப்போ தூண்டின மாதிரி? பவுல் தீமோத்திக்கு தூண்டின மாதிரி. நாம மனுஷருக்கு பயப்படுகிற பயத்துக்கு இடம் கூடாமல் அவர் நமக்கு எந்த நோக்கத்திற்காக அதை கொடுத்தாரோ தேவன், எதை? ஹோலி ஸ்பிரிட்டை, அந்த நோக்கத்திற்காக அதை என்ன பண்ணணும்னு பார்த்து நாம் பயன்படுத்தணும். அதாவது எந்த நோக்கம்? மற்றவங்களுக்கு ஊழியம் புரியணும், அவங்கள உயர்த்தணும், அவங்க பிளெஸ்ஸிங்குள்ள என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ அதுதான் பவுல் என்னவும் சொல்றாரு பார்த்தீங்கன்னா இன்னொரு நிருபத்தில், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷரா இருங்க அப்படின்னு அர்த்தம். தைரியமா இருங்க, பி ஸ்ட்ராங். அப்போசிங் ஸ்பிரிட்ல எந்த ஸ்பிரிட் வேணும்? பலமுள்ள ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. பயம் வருமா? இப்ப என்ன பண்ணிட்டார் பவுலு? தீமோத்திக்கு அனல் மூட்டினாரு, தீமோத்திக்கு மூட்டினாரு, அவரு விசிறிட்டாரு. எது பத்திக்குதோ என்ன பண்ணிட்டோம்? என்ன விசிறினாலும் அது யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த அப்போசிங் ஸ்பிரிட் எப்பவுமே இருக்கும். சரியான ஆவியில் நாம் செயல்பட்டு தேவனுடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.